إسلامي وإيماني أضاء الكون والزمن يحب الكون ألحاني فألحاني له سكن يحب الكون ألحاني فألحاني له سكن أخي الإنسان يا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை போற்றி புகழ்ந்தவனாக தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கத்தின் சார்பில் அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய இந்த ஜூம் ஆன்லைன் வகுப்பில் இஸ்லாமிக் சிவிலைசேஷன் என்ற அந்த தலைப்பின் கீழ் தொடர்ச்சியாக பல்வேறு செய்திகளை கடந்த 1400 ஆண்டுகளாக நடைபெற்றிருக்கக்கூடிய சில முக்கியமான சம்பவங்களை சமூகங்களுடைய எழுச்சியை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். இந்த வகுப்பிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஆடியோ ப்ராப்ளம்னால கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு, அதுக்கு தயவு செய்து பொறுத்துக்கொள்ளவும். இப்ப நம்ம அந்த நேற்றைய தினம் வந்த இதுக்கு சில முக்கியமான கேள்விகள் போகும். அதுல என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா, வாட் இஸ் எலிஃபென்ட் கிளாக் யூஸ்ட் ஃபார்? அந்த நேற்று அல் ஜசாரி கண்டுபிடிச்சு அந்த எலிஃபென்ட் கிளாக் வந்துட்டு எதுக்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அது வந்து அந்த நேரம் பார்ப்பதற்காகவும் அரசு துறைகள்ல மற்ற இடங்கள்ல வந்து அத கரெக்டான அந்த டைமிங்க்கு வந்து, ஏன்னா அன்னைக்கு இருக்கிற மாதிரியான அந்த இது இல்லை பாருங்க, இன்னைக்கு இருக்கிற மாதிரியான வால் கிளாக் எல்லாம் கிடையாது. அதனால அதுக்காகவும் பயன்படுத்தப்பட்டது. இன்னும் பல்வேறு இடங்கள்ல அது பயன்படுத்தப்பட்டிருக்குது. அது இந்த எலிஃபென்ட் கிளாக் சம்பந்தமா மட்டும் இன்டெப்தா போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதனுடைய பயன்பாட்டு வகைகள் எல்லாம் என்ன அப்படிங்கறது வந்து நம்ம டீப்பா தெரிஞ்சுக்கலாம். அது இன்ஷால்லா நீங்க போய் படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. வேர் இஸ் அன்னை கத்தீஜா காலேஜ்னு கேட்டிருக்காங்க. நீங்க நெட்ல போயிட்டு அன்னை கத்தீஜா காலேஜ்னு போட்டாவே வந்துடும். புதுக்கோட்டை மாவட்டம் அம்மாபட்டணத்துல இருக்குது. அதனுடைய டீடைல்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க அந்த உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு பாருங்க, அங்க கேட்டீங்கன்னா அவங்க வந்து டீடைல் ஃபுல்லா உங்களுக்கு அனுப்பிச்சு தருவாங்க. இஸ் இஸ்லாமிக் சைக்காலஜி அஃபோர்டட் as correspondence course in any of the universities கேட்டிருக்கிறாங்க. இருக்கலாம். ஆனா பல்கலைக்கழகத்திலிருந்து, இங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திலிருந்து கொடுக்கப்படுதா அப்படின்னு சொல்லி எனக்கு சரியா தெரியல. ஒருவேளை கேரளால இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில இருந்து, அப்படி இல்லைன்னா ஜாமியா மில்லியா இஸ்லாமியா டெல்லியில இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி, அதுவும் ஆன்லைன்ல அல்லது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல வந்து அது ஆஃபர் பண்றாங்களா என்னன்னு தெரியல. நீங்க போய் பண்ணி பாருங்க. பரவலா வந்துட்டு அந்த மாதிரி இல்ல அப்படின்னு தான் அறியப்பட்டிருக்குது. ஏதாவது ஸ்பெசிபிக்கா எங்கேயாவது இருக்குதா நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. அது ரெஃபரன்ஸ் புக்ஸ் அவைலபிள் இன் ஆல் புக் ஷாப் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. எல்லா புக் ஷாப்லயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தேடி எடுத்து நெட்ல வாங்கணும். இல்ல டெல்லிக்கு போனா கொஞ்சம் வாங்கலாம். இந்திய ஆட்சி பணி மற்றும் அரசாங்க வேலைக்கு மாணவர்களை தயார் செய்வதில் தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கத்தின் பணிகள் என்ன? இஸ்லாமிய கல்வி புரட்சிக்கு மார்க்கப்பட்டுள்ள அரசு அதிகாரிகள் அதிகமாக வர வேண்டும் என்று கருதும். இது பற்றி உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அதோட சேர்த்த இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, பைத்துல் ஹிக்மா வந்து எங்க இருக்குது, அதுல பிள்ளைகளை சேர்க்கறதுக்கு என்ன வழி? என் மகன் 12ஆம் வகுப்பு முடிக்கிறாரு. அது அதல்ல, அதோட சேர்த்து இன்னொரு கேள்வி வந்திருக்குது பைத்துல் ஹிக்மா சம்பந்தமாகவும். அதாவது அந்த பைத்துல் ஹிக்மா கான்செப்ட் இப்போ வந்து பாண்டிச்சேரியில கடலூர் பக்கத்துல பாண்டிச்சேரி எல்லையில பைத்துல் ஹிக்மா துவங்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஆலிம்கள் அரசு பணிகளுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு வகைக்காண்டிதான் அந்த பைத்துல் ஹிக்மாங்கிற ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அது அந்த ப்ராஜெக்டே வந்து அங்க உருவாக்கப்பட்டு வருது. அதுல இப்ப ஜாமியத்துல் ஹிக்மா அரபிக் கல்லூரின்னு சொல்லி ஒரு அரபிக் கல்லூரி வந்து 2018 இருந்து ஸ்டார்ட் ஆகி 60 மாணவர்களோடு, இந்த வருஷம் 90 மாணவர்களோடு அது செயல்பட்டு இருக்குது. இன்ஷால்லா அடுத்தடுத்த வருஷத்துல வந்துட்டு ஐஏஎஸ் அகாடமி வந்துட்டு அதுல ஸ்டார்ட் பண்றது இருக்கிறோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆலிம் கோர்ஸை முடிச்சவங்களும் இஸ்லாமிக் சப்ஜெக்ட படிச்சதோட சேர்த்து ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும், சட்ட வல்லுநர் ஆகணும், ஜேர்னலிசம் படிச்சு வரணும், பிசினஸ் படிச்சு வரணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில தான் நம்ம என்ன பேசுறோமோ அதை வந்து செயல் வடிவம் காட்டணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்மளுடைய கல்வி நிறுவனம் உருவாக்கமும் இருக்கும். அந்த கல்வி நிறுவனத்துக்கு வழிகாட்டக்கூடிய வகுப்புகள்லையும் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டும் கம்பைண்டாவே இருக்கும். அதனால தொடர்ச்சியா வழிகாட்டிட்டு வரும். அதுலதான் இந்த ஒரு 20 வருஷத்துல இருக்கக்கூடிய 40-50 ஸ்கூல் தமிழ்நாட்டுல இஸ்லாமிக் ஸ்கூல்ஸ் உருவாகி இருக்கிறதுக்கு அது ஒரு இந்த பயிற்றுவிப்பும் தொடர்ச்சியான பிரச்சாரமும் ஒரு காரணமா இருக்கு. அதனால ரெண்டும் கம்பைண்டா தான் இருக்கும். அந்த ரெண்டும் கம்பைன் பண்ணி தான் நம்ம உருவாக்கணும். எப்படி நம்ம வரலாற்றுல இருந்துச்சோ அந்த மாதிரி தான் நம்ம பிள்ளைகளை உருவாக்கணும். அப்படி உருவாக்குறதா இருந்தா இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷன்ல வந்துட்டு இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் இன்ஸ்டிடியூஷன்ல கொஞ்சம் சிரமமா இருக்கும்.
அத அந்த நிலைமைக்கு அந்த இன்ஸ்டிடியூஷனை இருக்கிறத மாத்துறதுங்கிறது அதை விட சிரமமா இருக்கும். ஏன்னா அது பல்வேறு கட்டமைப்புல இருக்கும். அரசனுடைய உதவிகளோட இருக்கக்கூடியதா இருக்கும், எய்டட் ஸ்கூலா இருக்கும், இல்ல எய்டட் காலேஜா இருக்கும். அங்க திடீர்னு போயிட்டு இஸ்லாமிக் ஸ்டடீஸ் வந்து நம்ம கம்பைன் பண்ணிட முடியாது. அந்த மாதிரி நிறைய சிக்கல் இருக்குது. அதுக்கான ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி நிறைய சிக்கல் இருக்குது. ஆனா புதுசா பண்றது ஈஸியா இருக்கும். ஆரம்பத்தில இருந்தே ஒரே ஃபார்முலால வந்துட்டு நம்ம ஈஸியா கொண்டுட்டு வந்துடலாம். அந்த மாதிரி தான் ஜாமியத்துல் இக்மா வந்துட்டு கொண்டு வந்திருக்கோம். இது இந்த பைத்துல் இக்மா இன்ஸ்டிடியூஷன் என்டையர்லி சேரிட்டி இன்ஸ்டிடியூஷன். அங்க வந்துட்டு உணவுக்கோ கல்விக்கோ வந்துட்டு கட்டணம் கிடையாது. செலக்ட் பண்ணி தான் எடுக்கிறோம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு 30 மாணவர்களை தான் எடுக்கிறோம். ஏன்னா அதுக்கு தான் அங்க வந்துட்டு இப்போதைக்கு இடம் இருக்குது. கட்டணம் கட்டிக்கிட்டே இருக்கிறோம். மக்களுடைய ஃபண்டில் தான் கட்டுறோம், கட்டிக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கு என்ன அந்த இடத்துல தங்க வச்சு பண்ண முடியுமோ, அதுவும் உயர்வான அறிவை கொடுக்க முடியுமோ, அந்த அந்த கெப்பாசிட்டிக்கு உள்ள மாணவர்களை மட்டும்தான் வந்து எண்ணிக்கை மட்டும்தான் எடுக்கிறோம். 30 மாணவர்களை தான் எடுக்க முடியுது. அதுக்கு மேல இடம் இல்லைங்க. நீங்க தாராளமா இந்த ப்ரோக்ராம்ல கலந்துகிட்டு இருக்கும் எல்லாரும் இன்ஷால்லா நீங்க போய் நேரா விசிட் பண்ணுங்க. பைத்துல் இக்மாக்கு விசிட் பண்ணுங்க. கடுவனூர்ல இருக்குது. நெட்ல பைத்துல் இக்மான்னு அடிச்சாவே பைத்துல் இக்மா அரபிக் கல்லூரி இல்ல பைத்துல் இக்மான்னு அடிச்சாவே போதும். நேரா வந்து உங்களுக்கு காட்டும். கூகுள்ல வந்து உங்களுக்கு காட்டும். நீங்க நேர பக்கத்துல இருக்கிறவங்க அல்லது இதுக்காக போய் நீங்க விசிட் பண்ணி ஒன்ஸ் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுக்காக நிறைய நீங்க துவா செய்யுங்க. அதுக்காக உங்களால என்ன என்ற பங்களிப்பு எல்லாம் செய்யுங்க. ஏன்னா மக்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் வந்துட்டு அது நடந்துட்டு இருக்குது. அதுதான் முறை. இந்த அரசு பணிக்கு ஐஏஎஸ் பணி போன்ற உயர்வான அதிகாரமிக்க பணிகளுக்கெல்லாம் நம்ம உருவாக்குறது சேரிட்டியில உருவாக்குனா மட்டும்தான் அந்த கம்யூனிட்டி சார்ந்த வந்து சிந்தனை, சோசியல் சார்ந்த சிந்தனையும் ஜாஸ்தியா இருக்கும். அந்த எஜுகேஷன்ல வந்து இந்த இன்னைக்கு இருக்கிற மாதிரியான செல்ஃப் பினான்ஸ் வந்திருக்கு பாருங்க. இது வந்து நம்முடைய பாரம்பரியத்திலே கிடையாது, நம்முடைய வரலாற்றிலே கிடையாது. அதனாலதான் தனவந்தர்கள் எல்லாருமே வந்து சொத்துக்களை, தங்களுடைய சொந்த சொத்துக்களை, குடும்ப சொத்துக்களை எல்லாத்தையுமே வக்ஃபு செஞ்சுட்டு கல்வி நிறுவனத்தை உருவாக்குனாங்க. தமிழ்நாட்டில் நீங்க உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இன்னைக்கு இருக்கக்கூடிய காலேஜ், புகழ்பெற்ற கல்லூரிகள் எல்லாம் பாருங்க. அது சென்னை நியூ காலேஜா இருக்கட்டும், ஜமால் முஹம்மது கல்லூரியா இருக்கட்டும், அதராம்பட்டினம் காதர் மைதீன் கல்லூரியா இருக்கட்டும், வாணியம்பாடி இஸ்லாமிய காலேஜா இருக்கட்டும், கருத்தராவுத்தர் கல்லூரியா இருக்கட்டும், பாலக்கோட்டை சகத்துலாபா கல்லூரி, எந்த காலேஜ் நீங்க வக்போர்டு காலேஜா இருக்கட்டும், எல்லாமே சேரிட்டியில உருவாக்குனது. அது ஏன்னா அது அந்த பாரம்பரிய தொடர்ச்சி. 1400 வருஷமா முஸ்லிம் சமூகம் கடைபிடித்து வரக்கூடிய பாரம்பரிய தொடர்ச்சி. இந்த ஒரு 20-30 வருஷத்துல அரசாங்கம் வந்துட்டு எஜுகேஷனை பிரைவேடைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி செல்ஃப் பினான்ஸ் காலேஜை உருவாக்கி அது வந்துட்டு அதுல கொஞ்சம் நம்ம பயணிச்சு வந்துட்டோம். ஆனா திடீர்னு எல்லாத்தையும் எதையுமே மாத்திர முடியாது. காலப்போக்குல நம்ம வந்துட்டு அதை நோக்கி நகரும் போதுதான் அந்த சமூக சிந்தனைங்கிற அந்த தொடர்போட சமூகம் ஜெனரேஷன் உருவாகும். அறிவு வந்து நம்ம அந்த அறிவை கொடுப்பதற்கு வந்து ஃபீஸ் வந்து வாங்குறது அது நம்முடைய பாரம்பரியத்துல இல்லாத ஒண்ணு. இடைக்காலத்துல நம்ம மாறி போயிருக்கிறோம். அதனால அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதை நோக்கி நகரணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்முடைய முஸ்லிம் கல்வி இயக்கத்தினுடைய இலக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து நம்முடைய சேரிட்டிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து நகர்ந்துடணும் அப்படிங்கிறது தான் இலக்கு. என் மகள் மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் சைக்காலஜி படித்து வருகிறாள். உலகளாவிய இந்த படிப்புடன் இஸ்லாமிக் சைக்காலஜி படித்துக் கொள்ள ஆர்வம் உள்ளது. வலைதளத்தின் மூலம் படித்திட ஏதும் ஏற்பாடு உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சம்பந்தமா சொல்லியிருக்கிறேன். நீங்க இன்னும் இஸ்லாமிக் சைக்காலஜி சம்பந்த இஸ்லாமிக் ஓப்பன் யூனிவர்சிட்டின்னு சொல்லி பிலால் பிலிப்ஸ் நடத்துறாரு பாருங்க. அதுல இருக்குதான்னு நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஒருவேளை அதுல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுல வந்து நீங்க பார்க்கலாம். டஸ் தி கனட்ஸ் செட்டப்ஸ் ஆர் ஸ்டில் தேர் இன் த டெசர்ட் கேட்டிருக்கிறாங்க. இருக்குது. இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு பயன்பாட்டுல இருக்குது. இப்போ வந்துட்டு கர்நாடகால இருக்கக்கூடிய அந்த பிதார் பகுதி இருக்கு பாருங்க. அந்த பகுதியில வந்து அதை புதுப்பிச்சு எடுக்கக்கூடிய வேலையை கர்நாடக அரசாங்கம் வந்துட்டு செஞ்சிருக்கு. ஏன்னா அது ஒரு சரியான முறை அப்படிங்கிறதுனால புதுப்பிச்சு எடுக்கிறாங்க அதை. இஃப் டைம் பெர்மிட்ஸ் கேன் வி டூ சம் டாபிக்ஸ் ஆன் டர்க்ஸ் அண்ட் தேர் ஆர்ட்ஸ் லிட்ரேச்சர் அண்ட் ஆல்சோ அபவுட் முகமது அல் ஃபத்தி. கொஞ்சம் சிக்கலான விஷயங்களை எல்லாம் பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. சிக்கலான விஷயத்தை எல்லாம் பேசுறதுக்கான சூழல் இப்ப இல்ல. இன்ஷால்லா ஃபியூச்சர்ல நம்ம பேசுவோம். இப்போ ப்ரோக்ராம் இருக்கும்.
நேத்து அந்த அந்த ஸ்கிரீன்ல வந்து அந்த இது வந்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அத முடிஞ்ச வரைக்கும் அத பார்த்துருக்குறோம். இன்னைக்கு கொஞ்சம் வந்து சப்ஜெக்ட் கொஞ்சம் முக்கியமான சப்ஜெக்ட். அதனால அது கொஞ்சம் லென்த்தியான சப்ஜெக்ட்னு சொல்றதை விட அது கொஞ்சம் ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட். அதனால கொஞ்சம் கவனமா வந்து நம்ம இன்னைக்கு கொஞ்சம் இது முழு கவனம் செலுத்தணும். ஒண்ணு. ரெண்டாவது ஒரு 5 நிமிஷம் நம்ம லேட்டா ஆரம்பிச்சிருக்கோம், 5-10 நிமிஷம். அது இந்த சிங்கப்பூர்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். எப்படி சூழல்கிறத பாத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து அந்த 1 மணி நேரத்துக்குள்ள இதை வச்சாலாம் முடிக்கிறதுக்கு பார்ப்போம். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நேத்து பார்த்ததனுடைய தொடர்ச்சியில இவரை வந்து நம்ம கட்டாயம் படிக்கணும். இப்னு ஹல்தூன் அப்படிங்கிற இந்த ஸ்காலர். ஆனா அந்த ஸ்கிரீன் தெரியலைங்க. ஒன்லி ஸ்டார்டட் ஸ்கிரீன் ஷேரிங் மட்டும் இருக்கு. அந்த ஃபைல் கிளிக் பண்ணி ஷேர் கொடுங்க. ஓ, இப்ப தெரியுதா? அப்படிதான் இருக்குங்க. அந்த இது தெரியல. சரி, ஒரு நிமிஷம். பழைய ஃபைலை ஓபன் பண்ணி. ஆமா, இப்ப தெரியுதா? இப்போ ஓகே. ஓகே. இவர் இப்னு ஹல்தூன். அதாவது இன்னைக்கு பல அரபு நாடுகள்ல, உலக நாடுகள்ல, இஸ்லாமிய நாடுகள்ல வந்துட்டு பல தெருக்களுக்கு, பல கல்லூரிகளுக்கு, பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் வந்து இவருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. 15ஆம் நூற்றாண்டு, 14ஆம் நூற்றாண்டு, 15ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவுஜீவி, ஆற்றல் மிக்கவர். சமூக விவகார துறைகள்ல, அதாவது சோசியாலஜில, ஹிஸ்டரியில, பாலிடிக்ஸ்ல, அந்த மாதிரியான சமூக விவகாரங்கள்ல ஒரு மிகச்சிறந்த அறிவுஜீவி. இவர் வந்து மார்க் அறிஞர். அதே போல ஹிஸ்டரி, சோசியாலஜி, ஆந்த்ரோபாலஜி, எக்கனாமிக்ஸ், இந்த துறைகள்ல வந்துட்டு மிகச்சிறப்பு வாய்ந்த இவருடைய ஒரு புத்தகம் இருக்கு, தி முகத்திமா அப்படிங்கிறது இவருடைய புத்தகம். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில அது வந்து ஃபார்சி மொழியிலே இருக்குது, உருது மொழியிலே அந்த புத்தகம் இருக்குது, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்குது. இவர் என்ன அப்படின்னு சொன்னா, வரலாற்றுக்கு இலக்கணம் எழுதியவர். வரலாறை எப்படி புரிஞ்சுக்கணும், அது எப்படி பதிவு செய்யணும், முதல்ல எப்படி பதிவு செய்யணும், வரலாறு எழுதக்கூடியவங்க எந்த ஸ்டாண்ட்ல இருக்கணும் அப்படிங்கிறது சம்பந்தமாலாம் அதுக்கு இலக்கணம் வகுத்து ஒரு விரிவான ஒரு ஆய்வை வந்து மேற்கொண்டவர். அவருடைய அந்த புத்தகம் வந்து முகத்திமா. இன்னைக்கும் பல யூரோப்பியன் யூனிவர்சிட்டிஸ்ல வந்து ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு, சோசியாலஜி படிக்கிறவங்களுக்கு, ஆந்த்ரோபாலஜி படிக்கிறவங்களுக்கு இந்த புத்தகம் பாடமா இருக்குது. முகத்திமா அப்படிங்கிற இந்த புத்தகம் நீங்க இதை வந்து நெட்லயே வாங்கி, நான் வாங்கியிருக்கிறேன், நெட்லயே வாங்கியிருக்கிறேன். நீங்க நெட்லயே வாங்கலாம், அந்த புத்தகத்தை வாங்கலாம். இதெல்லாம் வந்து தமிழ்ல வந்து மொழிபெயர்க்கணும். ஏன்னா நீங்க வந்து பைத்துல் ஹிக்மா, அன்றைய பைத்துல் ஹிக்மா வந்து மனசுல வச்சுக்கங்க. தாய்மொழியில மொழிபெயர்த்து அந்த மொழிபெயர்க்கப்பட்டதை பாடமாக அல்லது அறிவாக, இரண்டு. பாடமாக இப்ப நம்ம கொண்டு போறது சிரமமா இருக்கும், ஆனா அறிவாக கொண்டுட்டு போறது, இது அறிவாக கொண்டு போகும்போது மட்டும்தான் அப்டேட்டட் நாலேஜ்ல இருந்து சமூகம் வந்துட்டு, இளைய தலைமுறை வந்துட்டு சிந்திக்க ஆரம்பிக்கும். அப்படி சிந்திக்க ஆரம்பிச்சாதான் வழிநடத்தி செல்ல அந்த ஆற்றல் வந்துட்டு கிடைக்கும். அதனால மொழியாக்கம் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால இன்றைக்கு வந்து இந்த நூற்றாண்டுலதான் வந்து நம்ம குர்ஆனையே தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கோம். 1400 வருஷம் நம்ம வந்து தூங்கி எந்திரிச்சிட்டு இந்த நூற்றாண்டுல, அதுவும் படாத பாடுபட்டு ஆக்கா அப்துல் ஹமீத் பாக்கவி, அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்யணும், அவர் மொழிபெயர்த்த ஆரம்ப கட்டத்துல மொழிபெயர்த்ததெல்லாம் கொண்டு போய் கபர்ஸ்தான்ல போட்டு புதைச்சாங்க. இது என்ன வந்துட்டு இந்த மொழியில மொழிபெயர்க்கிறீங்க, அப்படி மொழிபெயர்க்க கூடாது அப்படின்னு சொல்லி கபர்ஸ்தான்ல புதைச்சாங்க. அவருக்கு காஃபிர் ஃபத்வா கொடுத்தாங்க. அவரு தேடி திரிஞ்சு ஊரெல்லாம் சுத்தி அந்த மொழிபெயர்ப்பு வெளியே கொண்டுட்டு வர்றதுக்கு அவருக்கு வந்து பொருளாதார வசதி இல்லாம ஹைதராபாத் நிஜாம்கிட்ட எல்லாம் போய் கடைசியில இலங்கையில இருக்கக்கூடிய ஒரு தனவந்தர் வந்துட்டு உதவி செஞ்சு அந்த முதல்ல குர்ஆனை தமிழ்ல மொழியாக்கம் செஞ்சு அதை கொண்டுட்டு வந்தாங்க. அவ்வளவு தூரம் நம்ம வந்து விவரமான மக்களா வந்து இருந்திருக்கிறோம், இன்னைக்கு இருக்கிறோம். அதனால 1400 வருஷம் ஆச்சு குர்ஆனை தமிழ்ல மொழிபெயர்க்கிறது. பல உலக மொழிகளில் எல்லாம் மொழிபெயர்த்து முடிச்சதுக்கு பிறகும் தமிழ்ல மொழிபெயர்க்கிறதுக்கு அவ்வளவு காலம் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆனா அது தொடர்ந்து பாருங்க, நிறைய தமிழ்ல வந்து மொழிபெயர்ப்புகள் வந்திருக்குது, விரிவுரைகள் வந்திருக்குது, ஹதீஸ்களை மொழிபெயர்க்கக்கூடிய அற்புதமான வேலைகள் தொடர்ச்சியா நடக்குது. முஸ்னத் அஹ்மதுங்கிற அந்த மிகப்பெரிய கிதாபு, ஏறக்குறைய 27,000 ஹதீஸ், அந்த ஹதீஸை மொழிபெயர்க்கக்கூடிய வேலை நடந்திருக்குது. இமாம் அஹ்மது அதுலயே குறிப்பிடுவாங்க, உங்களுக்கு நீங்க இதுல ஒரு ஹதீஸ் கிடைக்கலன்னா அது ஹதீஸே கிடையாது அப்படிங்கிறதே உரையாகவே அந்த அஹ்மதுல குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப அதெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டு வருது. அதோடு சேர்த்து
அதையெல்லாம் வந்து இன்னும் தெளிவாக நுட்பமாக புரிந்து கொள்வதற்கு இது போன்ற நூட்களையும் வந்துட்டு மொழிபெயர்க்கணும். ஏன்னா இதுதான் வந்து அணிகலன்கள். அப்படியே நம்ம அந்த வைரம் வைடூரியம் அப்படிங்கிறது வந்துட்டு குரானும் ஹதீஸும். அதுக்கு அணி சேர்க்கக்கூடிய அணிகலன் என்னன்னா ஸ்காலர்ஸ் எழுதின உயர்வான சில புத்தகங்கள். அதையும் வந்து நம்ம மொழிபெயர்க்கணும். இதெல்லாம் வந்து நமக்கு பொறுப்புகள் இருக்குது. பாருங்க, who has been described as a father of the modern disciplines of historiography, sociology, economics and demography. இப்னு கல்தூன். அதாவது இந்த வரலாற்று துறைக்கும் சமூகவியல் துறைக்கும் பொருளாதார துறைக்கும், அது இல்லாம பாப்புலேஷன் ஸ்டடிஸ் இருக்கு பாருங்க, டெமோகிராஃபி, அந்த மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த மக்களை ஆய்வு செய்யக்கூடிய பாப்புலேஷன் ஸ்டடிஸ் இருக்கு பாருங்க, அந்த மாதிரியான படிப்புகள், இது எல்லாத்துக்கும் வந்து இவரை தான் வந்து ஃபாதர்பாங்க. இவருடைய அந்த முக்கத்திமா வந்துட்டு இலக்கணம் வகுத்து கொடுக்கும். இப்படி இதை இப்படி செய்யணும், இப்படி பதிவு பண்ணணும் அப்படிங்கிற அந்த இலக்கணத்தை வந்து வகுத்து கொடுக்கும். அதனால அது வந்து ரொம்ப முக்கியமானது. அதை வந்து இந்த புத்தகத்தை வந்து நம்ம படிக்கணும். அதே போல மொழிபெயர்க்கிறதுக்கு உண்டான வேலைகளையும் செய்யணும். ரைட். இப்போ வந்து சப்ஜெக்ட் போவோம். இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து ஏராளமான பாலிமேத்திக் ஸ்காலர்ஸை பார்த்தோம். முஸ்லிம் சமூகத்தினுடைய கான்ட்ரிபியூஷனை பார்த்தோம். எப்படி இருந்துச்சு முஸ்லிம் சமூகத்தினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்தோம். இத பத்தி ஹிஸ்டரி ஆஃப் அரப்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு புத்தகம் இருக்கு பாருங்க. இந்த புத்தகத்தை குறிச்சு வச்சுங்க. இது வரைக்கும் நான் சொன்னதுல வந்து இருக்கக்கூடிய நான் சொல்லிட்டு வந்தக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இதுல நீங்க பார்க்கலாம். இது அவருடைய ஆஸ்பெக்ட்ல இருந்து பிலிப் ஹிட்டி அவர் எப்படி இதை வந்து பிரசன்ட் பண்றாரு அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு உலக நாடுகளுடைய பல்வேறு பல்கலைக்கழகங்கள்ல இவருடைய நூல்கள்ல இருந்து எடுக்கப்பட்டதுதான் பாடமா இருக்குது. குறிப்பா வந்து இந்த ஆந்த்ரோபாலஜி, சோசியாலஜி, ஹிஸ்டரி, சிவிலைசேஷன், இந்த மாதிரியான கருத்தியல்ல இவர்கிட்ட எடுத்துக்கிறது ஆத்தென்டிகேட்டடா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில எடுத்துப்பாங்க. அதே அளவுக்கு புகழ்பெற்றவர் ஜவஹர்லால் நேரு. ஆனா அவருடைய புத்தகத்திலிருந்து எடுக்கிறதுல நம்ம மக்களுக்கு, நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய கல்வியாளர்களுக்கு ரொம்ப தயக்கம். ஏன்னா உலகமே வந்துட்டு ஜவஹர்லால் நேரு தூக்கி தலையில வச்சு கொண்டாடும். நம்ம நாட்டுல மட்டும் கல்வியாளர்கள் மத்தியில மட்டும் அந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருக்கு. இந்த ஒரு 20-30 வருஷமா கொஞ்சம் மாறி போயிருக்கு. அப்ப பிலிப் ஹிட்டி என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்த இந்த இஸ்லாமிக் சிவிலைசேஷன், அரபிக் சிவிலைசேஷனை பத்தி ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு இவருடைய கருத்து வந்து நமக்கு வந்து ஒரு புரிதலை ஏற்படுத்தும். பாருங்க, during all the first part of the Middle Ages, no other people made as important a contribution to human progress as did the Arabs. அதாவது மத்திய காலத்தினுடைய முதல் பகுதி இருக்கு பாருங்க, 8ஆம் நூற்றாண்டு, 7ஆம் நூற்றாண்டு, 8ஆம் நூற்றாண்டு, 9ஆம் நூற்றாண்டு, 10ஆம் நூற்றாண்டு, அந்த பகுதிகளில் வந்துட்டு மனித குலத்தினுடைய வளர்ச்சிக்கு, ஹியூமன் ப்ராக்ரஸ்க்கு வந்து எந்த சமூகமும் செய்யாத ஒரு மிகப்பெரிய சாதனைகளை வந்துட்டு அரபு சமூகம் செஞ்சிருக்கு. தட் இஸ் முஸ்லிம் சமூகம் சொல்லிக்கிறோம். அவர் அரபு சமூகம் சொல்லி இனத்தால் அடையாளப்படுத்துறாரு. அரபுகள் இந்த அறிவியல் துறைக்கு பங்களிப்பு செய்ததை காட்டிலும் பாரசீகத்தை சேர்ந்தவர்கள், மத்திய ஆசியாவை சேர்ந்தவர்கள், வட ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர்கள், ஸ்பெயினை சேர்ந்தவர்கள் செஞ்சிருக்கிறாங்க. அவர் வந்துட்டு அரபுங்க அந்த அடையாளத்தை கொடுக்கிறாரு. நம்ம வந்துட்டு இது முஸ்லிம்கள் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும். ஃபார் செஞ்சுரிஸ் அரபிக் வாஸ் தி லாங்குவேஜ் ஆஃப் லேர்னிங். பல நூற்றாண்டுகளாக பயிற்றுவிப்பு மொழியாக, உலகின் பெருவாரியான நாடுகள்ல பயிற்றுவிப்பு மொழியாக அரபு மொழி இருந்திருக்குது. Culture and intellectual progress for the whole of the civilized world with the exception of the Far East. தூர கிழக்கு நாடுகளை தவிர்த்து, ஜப்பான், கொரிய தீபகற்பம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி தூர கிழக்கு நாடுகளை தவிர்த்து உலகின் பெருவாரியான நாடுகளில் பயிற்றுவிப்பு மொழியாக, அறிவை பெறக்கூடிய மொழியாக, கலாச்சாரத்துக்கான மொழியாக அரபு மொழியே இருந்தது. From the 9th to 11th century, 9ஆம் நூற்றாண்டிலிருந்து 11ஆம் நூற்றாண்டு வரைக்கும் there were more philosophical, medical, historical, religious, astronomical, geographical works written in Arabic than in any other human tongue. மனிதன் பேசிய மொழி எந்த மொழியை காட்டிலும் அரபு மொழியில்தான் மருத்துவ நூல்கள், வரலாற்று நூல்கள், இறையியல் நூல்கள், வானியல் நூல்கள், புவியியல் நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத ஹிஸ்டரி ஆஃப் தி அரப்ஸ் அப்படிங்கிற இந்த புத்தகத்துல பிலிப் ஹிட்டி வந்து கோட் பண்றாரு. இது வந்து நம்ம இதுவரைக்கும் பார்த்ததனுடைய கன்க்ளூஷன். சரி, இப்ப இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைஞ்சிருந்த ஹலோ ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன். நிறைய பேர் அந்த வீடியோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கிரீனு, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்துடலாமா? வீடியோ அந்த ஸ்கிரீன் வந்து தெரியலன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த ஸ்கிரீன் தெரியலன்னு சொன்னா நீங்க வந்து இந்த பக்கத்துல இருக்க ஸ்கிரீனை பின் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, அதாவது டபுள் கிளிக் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா அந்த ஸ்கிரீன் தான் உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிட்டு இருக்கும்.
அதனால மேல ஒரு சின்ன பட்டன் இருக்கும், அன்பின் வீடியோன்னு சொல்லி. அதை அன்பின் பண்ணிட்டீங்கன்னா கரண்ட்ல இருக்கிற இந்த ஸ்க்ரீன் ஷேரிங் வந்து உங்களுக்கு முன்னாடி ஷோ ஆகும். அது இல்லாமல் இன்னைக்கு நிறைய இந்த நெட்வொர்க் இஷ்யூஸும் இருக்கிறதுனால கட்டாயி வருது அப்படின்ற ஒரு இது சொன்னாங்க. அதனால ஒரு தடவை வெளியில போயிட்டு மறுபடியும் உள்ள வந்துக்குங்க, இன்ஷால்லா அது சரியாயிரும். எல்லாத்துக்கும் அந்த மாதிரி இருக்குது இல்ல ஒரு சில இருக்குங்கண்ணா, ஒரு 10-20 பேர் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி. சரி, ஓகே ஓகே ரைட். இதுதான் வந்துட்டு பிலிப் ஹிட்டியுடைய இதனுடைய அடிப்படையில 11ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஃபிளரிஷா இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஏன் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டு அந்த பின்னடைவினுடைய அதனுடைய தொடர்ச்சி வந்துட்டு இன்னைய வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்க ஏன் காரணம், ஏறக்குறைய வந்துட்டு 1000 வருஷமா தொடரணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நம்மள்ட்ட வந்து எழலாம். அப்ப இவ்வளவு தூரம் இருந்துச்சுன்னா அதுல அடுத்த கட்டம் அப்படியே வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கணும், ஏன் இந்த மாதிரியான சிக்கல் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்? 2 முக்கியமான காரணம். அதுல ஒரு காரணம் பாருங்க, சிலுவை யுத்தங்கள். எப்பவுமே வந்துட்டு அறிவு எப்ப வளர்ச்சி அடையும் அப்படின்னா, ஒரு மனிதன் நீங்க அப்படியே எடுத்து வச்சுங்க, உங்களை நீங்க அப்படியே மைண்ட்ல கொண்டு வாங்க, என்னையும் நான் மைண்ட்ல கொண்டுட்டு வரேன் அப்படியே. என்னுடைய அறிவு எப்ப வளர்ச்சி அடையும், உங்களுடைய அறிவு எப்ப வளர்ச்சி அடையும் அப்படின்னா, உங்க உள்ள அமைதியா இருக்கணும், உங்க சூழல் அமைதியா இருக்கணும். இந்த 2 இருந்தா மட்டும்தான் உங்களுடைய அறிவு வளர்ச்சி அடையும். வீட்டுல இப்ப எந்த நேரம் பார்த்தாலும் சண்டையாவே இருந்துகிட்டு இருக்குது, சுற்றிலும் சண்டையாவே இருந்துகிட்டு இருக்கு, ஒரே சப்தமா இறைச்சலாவே இருந்துகிட்டு இருக்குது, சிக்கலாவே இருந்துகிட்டு இருக்கு, சமூக நெருக்கடியே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அறிவு எங்கிருந்து வளர்ச்சி அடையும்? அறிவுக்கு முடியாது. இந்த கண்ணுக்கு முன்னால தெரியக்கூடிய இஷ்யூலயே கலந்து இருக்கும். அதனால அமைதி வந்து இருக்கணும். அமைதி இருக்கிற நேரத்துல அறிவு வளர்ச்சி அடைஞ்சிச்சு. முதல்ல அந்த அமைதியை குலைக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற அடிப்படையில 1095 இருந்து 1291 வரைக்கும் 200 வருஷம் 13 சிலுவை யுத்தங்கள் நடந்திருக்கு. இஸ்லாமிய நாடுகள் மீது ஐரோப்பிய படைகள் படையெடுத்து வந்து நடைபெற்றிருக்கக்கூடிய சிலுவை யுத்தங்கள். இது குருசேட் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து நீங்க நிறைய படிச்சுக்கலாம். இது வந்து ஒரு பெரிய பாதிப்பு, சாதாரண பாதிப்பு அல்ல, ஒரு பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தி முஸ்லிம் சமூகத்துல இஸ்லாமிய நிலப்பரப்புல வந்துட்டு அது ஏற்படுத்தி இருக்குது. அப்ப என்ன இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் குருசேட், அதுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்னங்கிறத பார்ப்போம். அடுத்தது அந்த குருசேடுக்கு அப்புறம் சிலுவை யுத்தத்துக்கு அப்புறம் நம்ம பார்த்தது வந்து பாக்தாத் வந்து அழிக்கப்பட்டது. சிலுவை யுத்தம் நடந்தது வந்து 1095 இருந்து 1691 வரைக்கும் 200 வருஷம் தொடர்ச்சியா மேற்கு பகுதி முழுக்க, வடமேற்கு, அதாவது வடமேற்குன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க வந்து நம்ம அரேபியா இந்த ஜசீரத்துல் அரபை வச்சுக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வடமேற்கு பகுதி, அதாவது மேற்காசியா பகுதி முழுக்க வந்துட்டு அங்கிருந்து ஐரோப்பியர்கள் படையெடுத்து வந்து சிலுவை யுத்தம். இந்த பக்கம் அந்த கிழக்கு பகுதியில இருந்து படையெடுத்து வந்தவங்க என்ன அப்படின்னு சொன்னா இந்த மங்கோலியர்கள், அவர்கள் படையெடுத்து வந்து பாக்தாதை வந்து தரைமட்டமாக்கணும். இந்த 2 சம்பவம் தான் இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 1258 நடந்துச்சு. இது முடிச்சு வச்சிருச்சு. அது துவங்கி பெரிய பேரழிவை ஏற்படுத்திட்டு இருந்துச்சு சிலுவை யுத்தம். இது கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி முடிச்சு வச்சது என்னன்னா அந்த பாக்தாத் தரைமட்டமாக்கப்பட்டது. ஏன்னா ஒரு கேலிஃபட் 500 வருஷ பாரம்பரியமே வந்து தரைமட்டமாக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அதுல என்ன இருக்கும்? இதுல நம்ம இப்ப பார்க்க போறது இந்த முதல் சிலுவை யுத்தம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனது எப்படி, அது என்ன ஆச்சு அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். 1095 நான் உங்களுக்கு வந்து இந்த முந்தைய கிளாஸ வந்து மறுபடியும் நான் நினைவுபடுத்தினேன். ஜெருசலம் இஸ்லாமிய அரசோடு இணைக்கப்பட்ட உமர் ரலியல்லாஹு காலத்துல இணைக்கப்பட்டதை நீங்க மைண்ட்ல அப்படியே கொண்டுட்டு வாங்க. ஜெருசலம் எவ்வளவு வந்து முக்கியமான இடம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இன்று 3 மதத்தாருக்கும் புனிதமிக்க நகர் அது. அது வந்து அந்த ஜெருசலமே வந்துட்டு புனிதமான நகர். உலக மக்களால் வந்துட்டு அது ரொம்ப போற்றுதலுக்குரிய ஒரு இடமாக, ஒரு நகராக வந்து உள்ளங்கள்ல இருக்குது, இன்னைக்கும் இருக்குது, உலகம் அடைகிற காலம் வரைக்கும் அது வந்துட்டு இருக்கும். அதனால அந்த ஆப்ரஹாமிக் ரிலிஜன் சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வழித்தோன்றல்களாக இருக்கக்கூடிய இந்த 3 மதத்தாரும், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், இவர்களுக்கு வந்துட்டு புனித ஸ்தலமாக இருக்குது. அப்ப இந்த ஜெருசலத்தை வந்துட்டு யாரு கையில வச்சிருக்கிறது அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய அந்த உரிமை போராட்டம் இருக்கு பாருங்க. அந்த உரிமை போராட்டம் வந்துட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகின்ற வரையிலும் தொடரும். இதை வந்து நம்ம மைண்ட்ல ஆழமா வச்சுக்கணும். பேஸ்ட் ஆன் இந்த உரிமை போராட்டத்தின் அடிப்படையில தான் உலகத்தினுடைய இயல்புகள், நடைமுறைகள், அரசாங்கத்தினுடைய திட்டங்கள், நிதி ஒதுக்கீடுகள், எல்லாம் கொள்கை முழக்கங்கள் எல்லாமே நடக்கும்.
இது இன்டெப்தா நீங்க ஆய்வு செஞ்சீங்கன்னா அங்க போய் தான் முடியும். எல்லாமே இதை யார் கையில வச்சிருக்கிறது, ஜெருசலத்தை யார் கையில வச்சிருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில தான் நடக்கும். இன்னைக்கே நடக்குது, அது உலகம் முடிகிற காலம் வரைக்கும் இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஜெருசலம் வந்து உமர் அலி 638 இஸ்லாமிய அரசோடு இணைக்கப்பட்டுச்சு. மதீனால இருந்த இஸ்லாமிய அரசோடு 638 அந்த காலத்துல அதுக்கப்புறம் வந்துட்டு 470 வருஷம் முஸ்லிம்கள் கையில ஆட்சியில் இருந்துச்சு. அது உமையாக்கள் கையிலையும் அப்பாசியர்கள் கையிலையும் 2 பேருடைய ஆட்சி கீழையும் 2 பேத்துக்கு மத்தியில சண்டை சச்சரவு, முஸ்லிம்களுக்கு மத்தியில நிறைய போர்கள் நடந்து வெட்டுக்குத்தெல்லாம் நடந்து இருந்தா கூட ஜெருசலத்தை வந்துட்டு பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து யாரும் வந்து கைப்பற்றிராம அல்லது மீண்டும் அது போன்ற ஒரு சிக்கல் ஏற்பட்டிராம அது வந்து பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா 1099 வருது. 1099 காலம் வந்து அந்த 95 வச்சுக்கோங்க, 1095 காலம் 4 வருஷத்துக்கு முன்னாங்க பாருங்க. அப்பாசிய கேலிஃபட் வந்துட்டு இப்படி இருந்துச்சு. பாக்தாது தலைநகராக வச்சு இவ்வளவு பெரிய நிலப்பரப்பு ஆண்டுகிட்டு இருந்த அப்பாசிய கேலிஃபட் 11ஆம் நூற்றாண்டுல அந்த 1050, 1070, 1090 அந்த 11ஆம் நூற்றாண்டுல இப்படி சுருங்கி போச்சு. இந்த பெருவாரியான இந்த வட ஆப்பிரிக்காவும் மக்கா மதீனா இந்த பிராந்தியமும் இந்த மேற்காசியா பிராந்தியமும் இங்க பாருங்க, இது எல்லாமே வந்து ஃபுல் நார்த் ஆப்பிரிக்கா, இந்த எகிப்து, மேற்காசியா, மக்கா மதீனா, எமன், இது எல்லாமே ஃபாத்திமிய கலிஃபாக்கள் கைக்கு போயிடுச்சு. ஏன்னா முழு ஷியாக்கள் அவங்களுடைய கைக்கு போயிடுச்சு. அப்பாசிய கேலிஃபட் வந்து வலிமை இழந்துருச்சு. வலிமை இழந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா செல்வமும் அலட்சியமும். அது வந்து கன்க்ளூஷனாவே சொல்ற மாதிரி தான் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறாங்க. இதுதான் முக்கிய காரணம். இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய தொடர்ச்சியான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையினுடைய கடைசி பகுதி முழுக்க இது சீர்திருத்தத்திலேயே அவங்க காலம் வந்து போனுச்சு. அப்போ வந்து காதுல வாங்கல. அதனால ரொம்ப சுருங்கி போச்சு. பாருங்க, இந்த மாதிரி சுருங்கி போச்சு. இப்ப இந்த நேரத்துல இந்த இடத்துலதான் இருக்குது ஜெருசலம். இந்த இடத்துல இருக்கு ஜெருசலம். இது முழுக்க ஃபாத்திமிய கலீஃபாக்கள் கையில வந்ததுனால அவங்களுடைய சில கொள்கை சித்தாந்தங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, சுன்னத் ஜமாத் முஸ்லிம்களுக்கும் இன்னும் வந்துட்டு கிறிஸ்தவ சமூகத்துக்குமான ஒரு சரியான உறவு முறையே இல்லை. அது பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு பல்வேறு சம்பவங்கள்ல. அப்ப அந்த நெருக்கடி வந்து என்ன ஆச்சுன்னா, உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் மத்தியில ஒரு அதிருப்தியை வந்துட்டு ஏற்பட்டு இருந்துச்சு. ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் வந்து அந்த 638 போர்ல ஹெராக்லியஸ் மன்னர் தோத்துட்டு போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார்னு சொன்னேன். இன்னைக்கு இல்லைன்னா கூட என்னைக்காவது நான் இல்லைன்னா என் சந்ததி, என் தலைமுறையில யாராவது வந்து இதை மீட்டெடுப்பாங்க, இதுக்கு பழி வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனது. அது வந்து அப்படியே நினைவுல இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா கிறிஸ்தவர்களுக்கு அதுதான புண்ணிய ஸ்தலம், புனித பூமி, புண்ணிய ஸ்தலம் முழுக்க வந்துட்டு ஜெருசலம் தான். அதே மாதிரி யூதர்களுக்கும் அதுதான், முஸ்லிம்களுக்கும் அதுதான். அப்ப இது யார் கையில இருக்கிறது அப்படிங்கிற அந்த இதுல ஏற்கனவே நம்ம கையில தானே இருந்துச்சு. நம்மளுடைய புனித பூமி நம்ம கையில தானே இருந்துச்சு. உமர் காலத்துல வந்து அவர் வந்து அந்த யர்முக் யுத்தத்துல தோத்ததுனால அவங்க கைக்கு போயிடுச்சு. அதனால அது சரியான சந்தர்ப்பத்துல மீட்டெடுக்கிறது தான் வந்து நம்மளுடைய கடமை அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்து ஐரோப்பா முழுவதும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள்ல மத்த எல்லா என்டையர் கிறிஸ்டியன் கம்யூனிட்டிட்டே வந்து அந்த சிந்தனை இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த சிந்தனையை வந்துட்டு ஒவ்வொரு காலத்திலையும் வளர்த்தெடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கு ஏற்றார் போல இந்த ஃபாத்திமிய கலிஃபாக்களுடைய நடைமுறையும் அமைஞ்சிச்சு. அங்கிருந்து ஜெருசலத்துக்கு வரக்கூடிய யாத்ரிகள் வர்றாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கான ஏற்பாடுகள் சரியா செஞ்சு கொடுக்காது. அவங்களோடு கையாளக்கூடிய சில வழிமுறைகளும் வந்து இவர்கள் தரப்பு சிக்கலை ஏற்படுத்துச்சு. அப்ப இது ரெண்டும் வந்துட்டு ஸ்பார்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஐரோப்பால. இந்த நேரத்துல இந்த ஒரு மீட்டிங் நடந்துச்சு. இந்த மீட்டிங் வந்து கவுன்சில் ஆஃப் கிளமெண்ட் அப்படின்னு சொல்லி போப் அர்பன் II 1095 இந்த மீட்டிங் நடந்து முஸ்லிம்கள் வலிமை இழந்த காலமா இருக்குது. அவங்களுக்கு அந்த அப்பாசிய கிலாஃபத் வந்து வலிமை இழந்துருச்சு. அவர்களுக்கு மத்தியிலான சண்டை சச்சரவுகள்லயே விவாதங்கள்லயே வந்துட்டு அவர்களுடைய முழு கவனம் இருக்குது. நிறைய போர்கள் அங்க நடந்துகிட்டு இருக்குது. அது அல்லாம வந்துட்டு செல்வ செழிப்புல அவங்க வேற எதை பத்தியும் கவனிக்காம முழுக்க அவங்களுக்கு மத்தியிலான சிக்கல்லையே ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து க்ளோஸா வாட்ச் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. 100 நூற்றாண்டு, ஏன்னா சந்தர்ப்பம் தானே நமக்கு வாய்க்கணும். அப்ப 100 நூற்றாண்டுகளாக அதை அப்படியே க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு வந்து 1095 போப் அர்பன் இந்த மீட்டிங்கை நடத்தி இது டிக்ளேர் பண்ணார். திஸ் இஸ் த ரைட் டைம் அப்படிங்கிறத வந்து டிக்ளேர் பண்ணாரு.
நம்முடைய புனித பூமியை வந்துட்டு மீட்டெடுக்கிறதுக்கான சரியான ஒரு சமயம் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணார். அதுக்கப்புறம் இவர் கிளம்பினார். இவர் தான் பீட்டர் தி ஹெர்மிட்ன்னு சொல்லி ஒரு பாதிரியார் என்ன பண்ணாரு, கையில சிலுவையை ஏந்திக்கிட்டு ஐரோப்பா முழுவதும் நடையா நடந்து மக்கள்கிட்ட வந்து பிரச்சாரம் பண்ணி மக்களை திரட்டினார். நீங்க வந்து புனித பூமியை மீட்டெடுக்கிறது, அதுல கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும், பாவ மன்னிப்பு கிடைக்கும், அதுக்கு மேல உங்களுக்கு செல்வமும் கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில எல்லா ஊர்களுக்கும் போய் ஐரோப்பா முழுவதும் பிரச்சாரம் பண்ணி மக்களை திரட்டினாரு. மக்களை திரட்டி அவரே தலைமை தாங்கி அவரே கிளம்பி வந்தார். அதான் 1096ல இருந்து துவங்கி நேரா கிளம்பி வந்தாரு ஜெருசலத்துக்கு. அதான் முதல் சிலுவை யுத்தம் அப்படிம்பாங்க. இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் வந்துட்டு ஒரு அவுட்லைனை மட்டும் சொல்லிட்டே வரேன். ஏன்னா இது நிறைய படிக்கணும் இதுல. 1095 ஃபர்ஸ்ட் குருசேட். அவங்க வந்து அந்த சிரியா உள்ள பூந்து ஜெருசலத்துக்கு உள்ள நுழைஞ்சிட்டாங்க. தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்துட்டு எந்த படை இஸ்லாமிய படைகள்கிட்டையும் இல்லை. ஏன்னா எல்லாம் பீஸா வந்துட்டு அவங்கவுங்க அப்பாசிய கிலாஃபத்து பலவீனப்பட்டதுனால எல்லாம் வந்துட்டு குட்டி நாட்டாமை பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு மத்தியிலான சண்டை சச்சரவுகள்ல ஈடுபட்டு இவ்வளவு பெரிய ஒரு பெரும் படை வருது. அதாவது அந்த நேரத்துல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸும் எல்லாமே ஒன்னா சேர்ந்துருச்சு. ஒன்னா சேர்ந்து ஏன்னா எல்லாருக்குமே இரு சாராருக்கும் இன்னும் அதுல இருக்கக்கூடிய பிரிவுகளுக்கு எல்லாத்துக்குமே புனித பூமி அதுதானே. அப்ப அதை மீட்டெடுக்க வர்றாங்க. 450 வருஷம் கழிச்சு நம்ம அதை மீட்டெடுக்க போறோம் அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டுச்சு. அந்த எழுச்சியின் அடிப்படையில உள்ள வந்தாங்க. உள்ள வந்து ஜெருசலத்துல உள்ள வந்து அது ஒரு 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 மாஸ் லாட்டர்ன்னு சொல்லலாம். அது வந்து வார்த்தைகளால வர்ணிக்க முடியாத அளவிற்கு கொடூரமான ஒரு காட்சி அரங்கேறிருந்துச்சு. அது வந்து முஸ்லிம்களும் யூதர்களும் வந்துட்டு வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள். அது அந்த ஒரு சம்பவம் வந்துட்டு எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த சிலுவை யுத்தத்துல கலந்துகிட்டவங்களே ஐரோப்பாவை சேர்ந்து அதுல கலந்து கொண்டவர்களே அதை அப்படியே வந்துட்டு நேரடி சாட்சியமாக பதிவு செய்திருக்கிறார்கள். அதுவும் PDF நெட்ல இருக்குது, நீங்க படிச்சு பார்க்கலாம். அப்போ பைத்துல் முகத்தஸ்ல, டோம் ஆஃப் ராக்ல இதுல எல்லாம் வந்துட்டு குவியல்களாக வந்துட்டு ஜனாசாக்கள் கிடந்துச்சு. முஸ்லிம்கள் யூதர்கள் இருவரும் வந்துட்டு அது மாஸ் ஸ்லாட்டர்ன்னு சொல்லுவாங்க பாருங்க. அதனால வார்த்தைகள் போட முடியாத அளவுக்கு படுகொலை செய்யப்பட்டார். அது முடிச்சதுக்கு அப்புறம் ஜெருசலம் மறுபடியும் அவங்க கையில வந்துருச்சு. கிங்டம் ஆஃப் ஜெருசலம் அப்படின்ட்டு அந்த நகரை வந்து மிக பிரம்மாண்டமாக கட்டமைச்சிட்டாங்க. கிங்டம் ஆஃப் ஜெருசலம் அது ஒரு அரசை வந்து நியமிச்சிட்டாங்க 1099ல. 638ல இஸ்லாமிய ஆட்சியோட வந்துச்சு. ஏறக்குறைய 450-460 வருஷம் முஸ்லிம்கள் கையில இருந்துச்சு. பாதுகாத்து வந்தாங்க. ஆரம்ப கட்டத்துல அப்பாசிய கிலாஃபத்துல இருக்கும்போது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அமைதியாக வந்து வழிபாடு செய்துட்டு போற வரைக்கும் அவர்களுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுத்து பக்குவப்படுத்தி பண்ணாங்க. ஆனா ஆட்சி ஷியாக்கள் கையில மாறின உடனேயும் ஷியா அந்த சன்னி அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இந்த இதுல வந்து கவனம் செலுத்தாம போனதனுடைய விளைவாக அது பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்திருச்சு. அதுல கடைசியில அந்த சிலுவை யுத்தத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஏறக்குறைய 10-12,000 யாத்ரீகள் வந்துட்டு அவங்க ரொம்ப வேதனைப்பட்டு போனாங்க. அதெல்லாம் வந்து ஐரோப்பால மிகைப்படுத்தி சொல்லப்பட்டு பெரிய சிக்கலை ஏற்படுத்திருச்சு. அப்ப 1099ல இருந்து 1187 வரைக்கும் 100 வருஷ காலம் ஜெருசலம் அந்த கிங்டம் ஆஃப் ஜெருசலம் அந்த அரசின் கீழே ஐரோப்பியர்கள் கையில இருந்துச்சு. அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துக்கு முந்தைய காலத்துக்கு போயிடுச்சு. அப்படியே அந்த நேரத்துல இந்த ஜெருசலம் முதல் சிலுவை யுத்தம் நடந்து 1095ல தான் நடந்துச்சு. 1095ல வந்து ஜெருசலத்தை வந்து பிடித்துக் கொண்டார்கள். அந்த 95க்கு 37 வருஷம் கழிச்சு 1136ல ஒரு குட்டி கிராமத்துல அல்லாஹ் வந்து ஒரு மாவீரனை வந்து பிறக்க செய்தான். அதாவது யாரை வைத்து என்ன வேலை நடக்கணும் அதெல்லாம் வந்து ஏட்டில் எழுதப்பட்டு முடித்து உயர்த்தப்பட்டு விட்டது. அதனால அவரவர் வருவாரு, அவரவர் வேலையை செய்வாரு, பாட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு உண்டான ஆற்றல்கள் எல்லாம் அவருக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில ஆற்றல்கள் வந்து கல்வி நிறுவனம் கொடுக்கறதல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தரத்துல இருந்து கொடுக்கக்கூடிய ஆற்றல், சமூகம் கொடுக்கக்கூடிய ஆற்றல். அதுல இருந்து அவர் கிளம்பி வர்றாரு பாருங்க. அதாவது முதல் சிலுவை யுத்தம் முடிஞ்சு ஜெருசலம் கைப்பற்றப்பட்டதற்கு பிறகு 37 ஆண்டுகள் கழித்து 1136ல சலாஹுதீன் அப்படிங்கிற ஒரு மாவீரர் வந்து பிறக்கிறார். சலாஹுதீன் அல் அய்யூபி அப்படின்னா அந்த அய்யூபி பாரம்பரியம். அவர் வாழ்ந்தது வந்து ஒரு 55 வருஷம் தான் வாழ்ந்திருக்காரு. 1137ல இருந்து 93 55 வயசுல வந்துட்டு இறந்து போயிடுறாரு.
இங்க பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈராக்ல டிக்ரிட்னு ஒரு ஊர் இருக்கு பாருங்க. இங்கதான் சத்தாம் ஹுசைனும் பிறந்தது. இந்த ஊர்ல கர்டிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. குர்டிஷ்பாங்க பாருங்க. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு அந்த பிராந்தியத்துல ஒரு நாடு இல்லாம அங்கங்க சிதறி கிடக்குறாங்க. அந்த பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர். முதல்ல வந்து ஒரு சாதாரண ராணுவ வீரர் செல்ஜிக் இனத்தினுடைய, அது வந்து இஸ்லாமிய ஆட்சி முறையினம், அதாவது இமாதுதீன் ஜெங்கி, நூருதீன் ஜெங்கி அப்படின்னு சொல்லி இந்த ஜெங்கி பரம்பரையில அவருடைய ராணுவத்துல சாதாரணமா ராணுவ வீரரா சேர்ந்தாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு அதனுடைய மேஜர் ஜெனரலா மாறினாரு. 55 வயசுதான் காலம்னா பாத்துங்க. ஒரு பிராந்தியத்தினுடைய கவர்னரா மாறினாரு. அதுக்கப்புறமா வந்து டக்கு டக்குன்னு அரசியல் சூழல் எல்லாம் மாறுது. எகிப்தினுடைய கவர்னரா மாறினாரு. கடைசியில அவர் அந்த ஜெங்கி பரம்பரையில இருந்த அவங்களுடைய மரணத்திற்கு பிறகு அந்த முழு ஆட்சி அதிகாரமும் அவர் கைக்கு வருது. ஒரு ரொம்ப குறுகிய காலத்திலே வந்துட்டு அவருடைய கைக்கு அதிகாரம் வருது, ஆட்சி அதிகாரம் வருது. சுல்தானா மாறி போறாரு. இவருடைய முதன்மையான பணியா இருக்கிறது இழந்த ஜெருசலத்தை எப்படி மீட்டெடுப்பது அப்படிங்கிறது இவருடைய முழுமையா. அந்த காரியத்துக்காக அல்லாஹ் வந்து ஒருத்தரை கொண்டு வந்து உடனடியா தடான்னு உயர்த்தி கொண்டு வந்து வேலையை முடிச்சு வச்சுட்டு அல்லாஹ் வந்து எடுத்துக்கிட்டான். அந்த காட்சி அப்படி நீங்க வந்துட்டு சலாவுதீன் அய்யூபியினுடைய வரலாற்றுல நம்ம பார்க்கலாம். அது வந்து அவர் சுல்தானா வந்தோடனே அவருடைய முதன்மையான பொறுப்பு என்ன அப்படின்னு சொன்னா ஜெருசலத்தை வந்து மீட்டெடுப்பது. ஏன்னா அது வந்து உலக முஸ்லிம்களுக்கு ஒரு அவமானமான சூழலா இருந்துச்சு அன்னைக்கு. அப்ப அது இழந்ததை வந்து மீட்டெடுக்கிறது எப்படி திட்டம் வகுத்தாங்க. திட்டம் வகுக்கிறதுல ஃபர்ஸ்ட் இந்த மிலிட்டரி அகாடமியை வந்துட்டு முறைப்படுத்தினாங்க, ராணுவத்தை முறைப்படுத்தினாங்க. அப்ப இஸ்லாமிய நிலப்பரப்பு முழுவதும் இருக்கக்கூடிய தலை சிறந்த இனக்குழுவிலிருந்து பழங்குடியின வாரியர்ஸா இருக்கிறாங்க, இன்னைக்கும் இருக்கிறாங்க, அன்னைக்கு இருந்தாங்க. அவங்க பிறக்கிறதே வந்துட்டு என்னன்னா அந்த அந்த அம்மா தாயே சொல்லுவாராம், எப்படின்னா உலகின் மிகச்சிறந்த வீரனை பெற்றெடுத்திருக்கிறேன் அப்படின்னு. இன்னைக்கு சில சமூகங்கள் இருக்குது அந்த மாதிரி. அப்ப அந்த மாதிரியான சமூகங்கள்ல இருந்து மிகச்சிறந்த வீரர்களை தேர்வு செய்தார். இந்த மிலிட்டரி அகாடமியை முறைப்படுத்தினார் பாருங்க. அது வந்து வட ஆப்பிரிக்கால இருந்த நம்ம தாரிக் பின் ஜியாத், ஸ்பெயினை விட்டு தாரிக் பின் ஜியாத் இருக்க பாருங்க, அவருடைய அந்த இனத்தை சேர்ந்த பெர்பர் இனத்திலிருந்தும் அரபு இனத்திலிருந்தும் இதே மாதிரி பழங்குடி சமூகத்திலிருந்தும் இன்னும் மத்திய ஆசியான், ஆப்கானிஸ்தான், அந்த பர்ஷியா அங்க இருந்தும் மிகச்சிறந்த வீரர்களை தேர்வு செஞ்சு அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணாங்க. இந்த ட்ரைனிங்ல அல்லாஹ் வந்துட்டு அந்த காலத்துல அந்த சமகாலத்துல சற்று மூத்தவங்களா இன்னொரு மிக முக்கியமான ஸ்காலரை கொண்டு வந்து அல்லாஹ் ஜாயின் பண்ணான். அந்த ஸ்காலர் வந்து ஷேக் மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி. 1078 இருந்து 1166 அந்த சமகாலத்துல கொஞ்சம் மூத்தவங்களா ஷேக் மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி வந்துட்டு மூத்தவங்களா வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க 88 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. சலாவுதீன் அய்யூபி 55 வருஷம் தான் வாழ்ந்திருக்கிறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஏறக்குறைய 30 வருஷம், 30 வருஷத்துல முதல் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் விட்டுட்டா கூட, ஏன்னா சலாவுதீன் அய்யூபி வந்து அவருடைய இளமை காலம் விட்டா கூட கடைசி ஒரு 10 ஆண்டுகள் வந்து ஒரு ஏறக்குறைய அவர் வந்து அந்த மேஜர் ஜெனரல், அந்த கவர்னர் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்ப ராணுவ அகாடமி பயிற்சி அவர் கையில வந்ததுக்கு வந்துருச்சு. அந்த நேரத்துல வந்து தொடர்புல இருந்திருக்கிறாங்க. ரெண்டு பேரும் தொடர்புல இருந்து அந்த ராணுவ அகாடமியில பயிற்சி அளித்ததுல, உளவியல் பயிற்சி அளித்ததுல ஷேக் மொய்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவங்க வந்து பெரும் பங்கு வகிச்சிருக்கிறாங்க. ஆன்மீக பயிற்சி அளிச்சிருக்கிறாங்க. உன்னுடைய வாழ்வு, உன்னுடைய சிந்தனை எல்லாமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்காகவும் இந்த புனித மண்ணை மீட்டெடுக்கிறதுக்காகவும். ஏன்னா மிகச்சிறந்த பேச்சாளர், உரை நிகழ்த்தக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்களாம். அவங்கள பத்தின நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. அது வந்துட்டு வரலாற்றுல ஆதாரம் இருக்கலாம், ஆதாரம் இல்லாமலும் இருக்கலாம். ஆனா நமக்கு வந்துட்டு ஆதாரமாக கிடைச்ச ஒரு சில பாயிண்ட வச்சு நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொன்னா, எவிடன்ஸோட வரலாற்றுல வாழ்ந்த அவங்க உரை நிகழ்த்திய அந்த எவிடன்ஸ், ஒரு சில எவிடன்ஸ் நம்ம வச்சு பார்க்கும்போது புனிதப்படுத்தப்பட்ட எவிடன்ஸ், புனிதப்படுத்தப்பட்ட செய்திகள் நிறைய இருக்கும். வாழ்ந்த எவிடன்ஸ், அவங்க செஞ்சது, அவங்க உரையாற்றியது, அந்த மாதிரியான சில இருக்கு. அதுல வச்சு பார்க்கும்போது லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம் உரை நிகழ்த்துவாங்க. இறுதியில மிகப்பெரிய வந்து பிரார்த்தனை அந்த கூட்டம் எல்லாம் நடைபெறும். அதுல அந்த இதுலயே வந்துட்டு ஜனாசா தொழுகை எல்லாம் நடக்கும். அந்த அளவுக்கு வந்து மக்கள் மனதுல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு ஸ்காலர். அவங்க வந்து இந்த ராணுவத்துக்கு வந்துட்டு உளவியல் பயிற்சி அளிச்சாங்க. சொல்லவா வேணும்,
ராணுவ நுட்பங்கள் சலாவுதீன் அய்யூபி மூலமாக அளிக்கப்படுது. உள்ளத்தை வலுவாக்கக்கூடிய அந்த நேரடியாக இறைவன் ரப்போடு கலக்கக்கூடிய இறைவன் இறை சிந்தனையிலேயே வாழக்கூடிய ஒரு உள்ளமாக அந்த ராணுவ வீரர்களுடைய உள்ளங்கள் மாற்றி அமைக்கப்படுது. முடிஞ்சு போச்சு. 1187 அந்த பேட்டில் ஆஃப் ஹத்தின் அப்படிங்கிறது அதுக்கு பேரு. இந்த ஒரு யுத்தம் நடந்துச்சு. 1186 நடந்துச்சு. அந்த யுத்தத்துல வந்துட்டு ஜெருசலம் வந்துட்டு சரண்டர் ஆயிடுச்சு. இதுதான் வெல் ட்ரெயின்டு மக்களால மட்டும்தான் எதையுமே செய்ய முடியும். அது வந்து நாலேஜா இருக்கட்டும், இல்ல வேற எந்த செக்டாரா இருக்கட்டும். எங்கே பயிற்றுவிப்பு சரியா இருக்குதோ, பயிற்சி முறை சரியா இருக்குதோ, அந்த தலைமுறை மட்டும்தான் சரியான இலக்கை சென்றடையும். அவர்களால் மட்டும்தான் வேலை வந்துட்டு முறையாக நிகழ்த்த முடியும். நீங்க வந்துட்டு ஒரு போலீஸ்க்கு வந்துட்டு ரெக்ரூட் பண்றாந்தா கூட பிசிக்கல் டெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் இதெல்லாம் முடிச்சு போலீஸ் ட்ரைனிங் அகாடமி இருக்கும். அங்க போய் ட்ரெயின் பண்ணப்பட்ட மக்களை தான் ஃபீல்டு கொண்டுட்டு வருவாங்க. அதே மாதிரி IAS ட்ரைனிங் அகாடமி இருக்கும். அங்க ட்ரெயின் பண்ணப்பட்ட மக்களை மட்டும் தான் கொண்டுட்டு வருவாங்க. மிலிட்டரி அகாடமி இருக்கும். ஏன்? இந்த ட்ரைனிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அந்த ட்ரைனிங்ல மற்ற அந்த கிங்டம் ஆஃப் ஜெருசலம்ல இருக்கக்கூடிய படைகளுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்கப்பட்டுச்சு? வெறுமனே வெறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு. முஸ்லிம்கள் அப்படி இப்படி எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, கிங்டம் ஆஃப் ஜெருசலம் கட்டமைக்கப்பட்டு மதீனால அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அடக்க ஸ்தலத்தை அப்படியே தோண்டி இங்க கொண்டுட்டு வந்துடணும். முஸ்லிம்கள் எல்லாத்தையும் ஜெருசலத்துக்கு கொண்டுட்டு வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 16 கப்பல்ல கிளம்பிட்டாங்க. அத கல்ஃப் ஆஃப் அக்கபால வச்சு சலாவுதீன் அய்யூபியினுடைய படைகள் வந்து முறியடிச்சிச்சு. கடற்படை வந்துட்டு முறியடிச்சிச்சு. அதை எடுத்துட்டு வரதுக்கு கிளம்பிட்டாங்க. அதனால அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா இந்த வெறுப்பு மட்டும்தான் அங்க இருந்துச்சு. ஆனா இங்க என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆன்மீக பயிற்சி அளிக்கப்பட்டுச்சு, உடலுக்கான பயிற்சி அளிக்கப்பட்டுச்சு. அந்த முன்னெடுத்து செல்லக்கூடிய தலைவரிடம் அல்லாஹ்வுடைய ரசூல் வகுத்து தந்த போர் நுட்பங்கள் அங்கே செயல்முறைப்படுத்தப்பட்டுச்சு. பெண்களை தொடாதீங்க, குழந்தைகளை தொடாதீங்க, ஜெருசலத்துல இருக்கக்கூடிய மதகுருமார்களை தொடாதீங்க, வழிபாட்டு தலங்களை தொடாதீங்க, இது எல்லாத்தையுமே நடைமுறைப்படுத்தினாங்க. 1186 இது டீப்பா போய் ஒண்ணா நம்ம படிக்கணும். அந்த போர்கள்ல வந்து முஸ்லிம்கள் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் வந்துட்டு சலாவுதீன் அய்யூபியினுடைய வாழ்க்கை வரலாற்றிலும் இருக்கிறது. மிக பிற்காலத்துல வந்து லிபியால வாழ்ந்த ஷேக் உமர் முக்தார் அல் சனூசி அவர்களுடைய அந்த போராட்ட வாழ்க்கையிலையும் வந்து இந்த வடிவங்கள் இருக்குது. உமரலில்லான்கள் ஆரம்ப கட்டத்திலிருந்து சமீப காலமா நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து சலாவுதீன் அய்யூபியினுடைய வரலாற்றிலையும் உமர் முக்தாருடைய வரலாற்றிலையும் நம்ம அதை பார்க்கலாம். அப்ப 1186 ஜெருசலம் வந்துட்டு மீட்டெடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு விடல. ஏன்னா அது ஒரு பகுதி தான் வந்துச்சு. இன்னும் சில பகுதிகள் வந்துட்டு பெண்டிங் இருந்துச்சு. அப்ப அதை வந்து அந்த தோற்று போன ஆத்திரத்துல மறுபடியும் வந்து படையெடுத்து வந்தாரு இங்கிலாந்தினுடைய அரசரா இருக்கக்கூடிய ரிச்சர்ட் தி லைன் ஹார்ட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்துட்டு பெரும் படையை திரட்டிட்டு வந்தாரு. அந்த பெரும்படை வந்துட்டு பெரிய அளவுக்கு சேதாரத்தை ஏற்படுத்தினுச்சு சலாவுதீன் அய்யூபியினுடைய படைகளுக்கு. அது வந்து சாதாரண இதுல பெரும் சேதாரத்தை ஏற்படுத்தினுச்சு. அப்ப அதனால தாக்கு பிடிச்சி வந்து நின்னு ஃபைட் பண்ணாங்க. 3வது சிலுவை யுத்தம் நடந்துச்சு. ஆனா அந்த யுத்தங்களுக்கு நடுவுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ரிச்சர்டனுடைய படைகளுக்கு மிகப்பெரிய சப்ளைஸ் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு. உணவு பற்றாக்குறையும் குடிநீர் பற்றாக்குறையும் ஏற்பட்டுச்சு. அப்ப அந்த நேரத்துல வந்து எதிர்க்க நின்று அந்த போரிடக்கூடிய மக்கள் அந்த அரசர் வந்து தேவை ஏற்படுதுன்னு சொல்லி அதுக்கு சலாவுதீன் அய்யூபியிடம் கோரிக்கை வைக்கிறார். குடிநீர் பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறைன்னு போரை நிறுத்திட்டு சலாவுதீன் அய்யூபி என்ன பண்ணாங்க, குடிநீரையும் உணவையும் அனுப்பி கொடுத்தார். அவருக்கு வந்து நோய்வாய்ப்பட்டார். ரிச்சர்ட் நோய்வாய்ப்பட்டவனையும் அவருக்கு வந்து ஐஸ் கட்டிகள் தேவைப்பட்டுச்சு. அப்ப மலையிலிருந்து அந்த ஐஸ் கட்டிகளை கொண்டு வந்து ரிச்சர்ட், ஏன்னா இவங்க இந்த 3வது சிலுவை யுத்தத்தை ரிச்சர்ட் வந்த காலம் வந்துட்டு இங்க வந்து கொடுமையான கோடை காலம். அவங்க இந்த கோடைக்கு அந்த ஏரியால சிரியா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கோடை வெப்பத்துல அவங்களால தாக்கு பிடிச்சு நிக்க முடியல. அதனால பெரும் சேதாரம் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அந்த உதவிகளை செஞ்சதுல வந்துட்டு ரிச்சர்ட் வந்து அதுவரையிலும் வந்து அந்த வெறி இருந்துச்சு, வேட்கை இருந்துச்சு, எப்படியாவது அதை வென்றணும் அப்படின்னு சொல்லி. ஆனா சமாதானமா போகணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை அவருக்கு வந்துச்சு. அது எந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுடுச்சுன்னா, சலாவுதீன் அய்யூபியினுடைய தம்பிக்கு அவருடைய ரிச்சர்டுடைய தங்கச்சியை திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்கு சம்பந்தம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. கடைசியில அது வந்து ஒத்துக்கல, சலாவுதீன் அய்யூபி ஒத்துக்கல. மறுபடியும் சொந்தக்கார பொண்ணு ஒண்ணு கட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பெரிய பரம்பரையில இருக்கக்கூடிய சொந்தக்கார பொண்ணை கட்டி, அதுக்கு அவங்க வந்து ஒத்துக்கல. அதனால அந்த உறவு முறைகள் என்ன ஆயிடுச்சு, அந்த நெகிழ்வுத்தன்மை சலாவுதீன் அய்யூபியினுடைய அணுகுமுறையும்
ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில ஜெருசலத்தை வந்துட்டு முஸ்லிம்கள் கையிலேயே தொடர்வது, இந்த யாத்ரீகள் வந்துட்டு போறதுக்கான சில ஒப்பந்தங்கிற அடிப்படையில் சுமூகமா முடிஞ்சிருச்சு. என்ன நம்ம அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இந்த எதிர்ப்பு சிந்தனைகளை வந்துட்டு எப்படி வெற்றி கொள்வது, கையாள்வது அப்படிங்கிறதுல சலாவுதீன் அய்யூபியினுடைய அந்த அணுகுமுறை வந்து எல்லாத்துக்கும் நமக்கு இனி உலக நாடுகளுக்கு பின்னால வந்து நிறைய அதை ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க. அது வந்துட்டு ஒரு பாடமா இருக்குது. அதனாலதான் இன்னைக்கும் வந்து மிகச்சிறந்த வீரமிக்க அந்த ராணுவ தளபதிகள் அப்படிங்கிற உலக பட்டியல்ல வந்து சலாவுதீன் அய்யூபினுடைய பேரும் இடம்பெற்றிருக்கிறது. ஜெருசலம் முஸ்லிம்கள் கைக்கு வந்துருச்சு. ஏறக்குறைய 95-100 வருஷம் வந்து 1099 போனுச்சு, 1195 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 1193 சலாவுதீன் அய்யூபி இறந்து போயிடுறாங்க. அதாவது அந்த ஒப்பந்தம் போட்டு முடிச்ச உடனே இறந்து போயிடுறாங்க. இது கம்ப்ளீட்டா வந்துட்டு சலாவுதீன் அய்யூபியினுடைய மகன் ஆதில் அவர் வந்து பொறுப்புல வரும்போது என்டையர் ஜெருசலமும் மீண்டும் முஸ்லிம்கள் கைக்கு வந்துருச்சு. ஆச்சா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல கைக்கு வந்துச்சு. மீட்டெடுத்த ஜெருசலத்தை வந்துட்டு இஸ்லாமிய அரசோடு இணைச்சாங்க. 450 வருஷம் வச்சிருந்தாங்க. முஸ்லிம்களுக்கு மத்தியில சண்டையும் சச்சரவும் பெருகுனுச்சு. எந்த நேரமும் குரோதங்களா இருந்துச்சு. இந்த உள்நாட்டு சண்டையே இருந்துச்சு. மக்கள் வந்துட்டு வாழ்வாதாரம் எல்லாம் வந்து உலக வாழ்விலே மூழ்கி போயிருந்தாங்க, பறி போயிடுச்சு. 95 வருஷம் அவர்கள் கைக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறமா அல்லாஹ் வந்து சலாவுதீன் அய்யூபிங்கிற ஒரு குக்கிராமத்துல பிறக்க வச்ச ஒருத்தரை கொண்டு வந்து வச்சு அல்லாஹ் மீட்டெடுத்து கொடுத்தான். அதுக்கப்புறம் கெட்டியா புடிச்சுக்கிட்டாங்க, விடல. அதுக்கப்புறம் துருக்கியர்களுடைய ஆட்சியில இருந்துச்சு. இறுதியா வந்து ஓட்டோமன் கேலிஃபட் உதுமானிய கிலாபத்தினுடைய ஆட்சியில ஏறக்குறைய 700 ஆண்டுகள் 700 இயர்ஸ் 700 ஆண்டுகள் முஸ்லிம்கள் கையில இருந்துச்சு. பாதுகாத்தாங்க. அந்த இடத்துல யூதர்களை பத்திரமா குடியமர்த்தினாங்க. ஏன்னா யூதர்களை குடியமர்த்துறதுக்கு கிறிஸ்தவர்கள் ஒத்துக்கிற மாட்டாங்க. இதெல்லாம் அன்றைய காலத்தில் நடந்தது. உதுமானிய கிலாபத் வந்து யூதர்களை குடியமர்த்துச்சு. அவங்களுடைய அந்த கிப்லான்னு சொல்லக்கூடிய வேலிங் வால் அதை வந்து சரி பண்ணி கொடுத்தாங்க. குப்பமேடா கிடந்ததை வந்து சரி பண்ணி கொடுத்தாங்க. யாத்ரீகள் வந்துட்டு போறதுக்கு, யூதர்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய யூதர்கள் வந்துட்டு போறதுக்கு எல்லாத்தையுமே முறைப்படுத்தி கொடுத்தாங்க. உதுமானிய கிலாபத்து அவருடைய செலவுல, அரசனுடைய செலவுல ஜெருசலத்தை 3 மதத்தாரும் வந்து செல்லக்கூடிய அளவுக்கு அமைதியான நகராக 700 ஆண்டுகள் கையில வச்சிருந்தாங்க. முதல் 722 வருஷம் வச்சுங்க. நெருக்கி சில வரலாறு 650 வருஷம் 700 வருஷம் அப்படின்னு வரும். இது அந்த ரேஞ்சில் அப்படி வச்சுக்கோங்க. முஸ்லிம்கள் கையில இருந்துச்சு. 1917 முதல் உலக யுத்தம் முடியும் போது உதுமானிய கிலாபத் இந்த பிரிட்டிஷ் படைகளிடம், பிரெஞ்சு படைகளிடம் தோல்வி அடைஞ்சிச்சு. தோல்வி அடைஞ்சோடனே 1917 சரியா 100 வருஷத்துக்கு முன்னால, 103 வருஷத்துக்கு முன்னால பிரிட்டிஷ் அந்த படையினுடைய தளபதி ஜெனரல் ஆலன்பி அவர் வந்து உதுமானிய கிலாபத்து படைகளை தோல்வியடைய செஞ்சு அந்த படைகளோடு ஜெருசலத்துக்குள்ள பூந்தார். 1917 உடனே வந்துட்டு பிரிட்டனை சேர்ந்த பத்திரிகைகள் எல்லாம் எப்படி தெரியுமா செய்தி வெளியிட்டுச்சு பாருங்க. ஜெருசலம் இஸ் ரெஸ்கியூட் பை பிரிட்டிஷ் ஆஃப்டர் 673 years of Muslim rule. எல்லா பத்திரிகைகளையும் தலைப்பு செய்தியா வந்துச்சு. 670 அப்படின்னா எங்க வரலாறு எல்லாமே, சம்பவங்கள் எல்லாமே ஒன்னோடு ஒண்ணு தொடர்புடையதாகவே இருக்கும். உலகத்துல நடக்கக்கூடிய சம்பவங்கள், பாலிசி, அரசனுடைய திட்டங்கள் எல்லாமே ஒன்னோடு ஒண்ணு தொடர்புடையது. எல்லாமே புதுசா வந்தது கிடையாது. நவீன உலகம்லாம் ஒண்ணும் கிடையாது. அது எல்லாமே தொடர்ச்சி. சில தொழில்நுட்பங்கள் இன்னைக்கு வந்திருக்கலாம், ஆய்வுகள் வந்திருக்கலாம். உலக வரலாறு என்பது ஒரு நாள் அடுத்தடுத்த நாளினுடைய சம்பவங்களுடைய தொடர்ச்சியாவே உலகம் அழிகிற காலம் வரைக்கும் போயிட்டே இருக்கும். நம்ம திடீர்னு வந்துட்டு இடையில இருக்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு முன்னாலேயும் தெரியல என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னா பின்னால என்ன நடக்கும் அப்படிங்கறதையும் நம்மளால கணிக்க முடியாம போயிடும். அதனால பத்திரிகைகள் எல்லாம் இந்த மாதிரி இந்த ஹோலி சிட்டி இன் பிரிட்டிஷ் ஹேண்ட்ஸ் செய்தி வெளியிட்டுச்சு. ஆலன்பி என்டர்ஸ் ஜெருசலம் டுடே. இதுதான் வந்து அந்த பத்திரிகையில வெளிவந்த செய்திகள். இதுக்கு அடுத்தது வந்துட்டு ஒரு வருஷம் கழிச்சு அந்த வருஷத்தினுடைய கடைசியிலேயே இவர் வந்தார், பிரெஞ்சு மிலிட்டரி ஜெனரல் ஹென்ரி கோரோட் அப்படின்னு இவருடைய. ஏன்னா இந்த 2 படைகளும் தானே முதல் உலக யுத்தத்துல வந்து பிரிட்டனும் பிரான்ஸும் ஏறக்குறைய கூட்டணி வச்சு பண்ணதனுடைய விளைவுகள் தான் வந்து உதுமானிய கிலாபத்து வீழ்த்தப்பட்டதுக்கு பிறகுதான் மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள், புதிய நாடுகள் தங்களுக்கு அடிமைப்பட்ட நாடுகளாக உருவாக்கப்பட்டுச்சு. அப்ப அந்த வகையில இவர் என்ன பண்ணாரு,
இவர் ஒரு படி இன்னும் மேல போனாரு. இவர் வந்து என்ன பண்ணாருன்னா டமாஸ்கஸ்க்கு வந்து இறங்கி அந்த உமையாக்கள் கட்டின பள்ளிவாசல் பார்த்தோம் இல்லையா, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பள்ளியில தான் இறக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி, அந்த பள்ளியினுடைய ஓரத்துல வந்துட்டு சலாவுதீன் அய்யூபியினுடைய அடக்கஸ்தலம் இருக்கு. அந்த பள்ளியினுடைய ஒரு பகுதியில இருக்குது. அந்த பள்ளிக்கு வந்துட்டு அந்த அடக்கஸ்தலத்துக்கு போனார். போய் கால வச்சாருன்னு ஒரு செய்தி இருக்குது, கால வைக்கலன்னு ஒரு செய்தி இருக்கு. இல்ல அப்படின்னு மறுக்கக்கூடிய செய்தியும் இருக்குது. ஆனா வச்சிட்டு ஒரு வார்த்தையை சொன்னாரு. அந்த வார்த்தை வரலாற்றுல பதிவாயிருக்கு. 722 வருஷம் கழிச்சு போறாரு. போய் went to the tomb of Salahuddin, kicked it. இது முக்கியமான வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த காலை வச்சு அப்படி தட்டி விட்டாரு அப்படின்னு சொல்லி. and said, awake Salahuddin, we have returned. சலாஹுதீன் எழுந்திரு, நாங்கள் திரும்பி விட்டோம். my presence here consecrates the victory of cross over the crescent. நான் இங்கே வந்திருப்பது, என்னுடைய வருகை எதை பறைசாற்றுகிறது என்றால் பிறையை சிலுவை வென்றுவிட்டது என்பதை பறைசாற்றுவதற்கு. இது வந்து அதுக்கப்புறம் அவர் சொல்லல இவர் சொல்லல அப்படிங்கிற, ஆனா எல்லா முக்காவாசி வரலாற்று ஆசிரியர்கள், அந்த பிரிட்டனை சேர்ந்த வரலாற்று ஆசிரியர்களே வந்துட்டு இந்த வார்த்தையை வந்து பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இப்ப இது போய் 1917 போய் சரியா 100 வருஷம், இப்ப 100 வருஷம் ஆயிடுச்சு. அன்னைக்கு 100 வருஷம் இடையில இருந்துச்சு, இப்ப 100 வருஷம் ஆயிருக்குது. அல்லாஹ் ஆலம். யார் வருவா, எப்படி வருவா, என்ன நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் வந்து அல்லாஹ் ஆலம். அதனால இதுதான் வந்து அந்த தொடர்ச்சியா நீட்சியா இன்னைய வரைக்கும் கொண்டு வந்து அந்த ஃபர்ஸ்ட் சிலுவை யுத்தத்துல இருந்து தொடர்ச்சியா அப்படியே படிச்சு இன்னைக்கு என்ன அதனுடைய ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். இப்ப இதை பேஸ் பண்ணித்தான் எல்லா சம்பவங்களும் உலகத்துல வந்து நடக்கிறது. அரசனுடைய திட்டங்கள் இருக்கும், கொள்கை முடிவு இருக்கும், இஸ்லாமிய நாடுகள் உடனான உடன்படிக்கைகள் இருக்கும், உலக முஸ்லிம்கள் உடனான உடன்படிக்கை இருக்கும். அதனால இந்த சமூகம் எழுச்சி பெறுவது வந்து அவ்வளவு ஈஸியா எதிர்ப்பாளர்கள் வந்து விட்டுற மாட்டாங்க. நீங்க கல்வி எழுச்சியா இருக்கட்டும், சமூக எழுச்சியா இருக்கட்டும், அரசியல் எழுச்சியா இருக்கட்டும், சும்மா Facebook வாட்ஸ்அப்ல போடலாம், முஸ்லிம் சமூகம் அப்படி இப்படி எழுச்சியா அது வச்சுன்னு போடலாம் ஃபுல்லா. அது ஒரு போன் கையில இருந்துச்சுன்னா 4 எழுத்து தட்டி விட்டு போட்டுட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியது தானே, அதுல என்ன வந்துட போகுது. ஆனா முஸ்லிம் சமூகம் கற்றலில், எஜுகேஷன்ல, இன்னும் எக்கானமில, இன்னும் சோசியல்ல இதை வந்து டெவலப் ஆகுறது வந்து அவ்வளவு ஈஸியா வந்து விட்டுற மாட்டாங்க. அதுதான் ஷைத்தானுடைய வேலையும். ஷைத்தான் வந்தது எதுக்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா, நல்ல காரியங்கள் எங்க நடந்தாலும் அதை எப்படியாவது தடுத்து நிறுத்துறது தானே அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏஜெண்டா. அதனால அந்த வேலையை வந்துட்டு அதை செய்யத்தான் செய்வாங்க. இதையெல்லாம் மீறி தாண்டிதான் முஸ்லிம் சமூகம் வந்திருக்குது. சலாவுதீன் அய்யூபி வந்திருக்கிறாரு, ஏற்றம் பெற்றிருக்கிறது, உதுமானிய கிலாஃபத் ஏற்றம் பெற்றது, முகலாயர்கள் வெற்றி கொண்டது, எல்லாமே இந்த இவ்வளவு நெருக்கடிகளையும் மீறி தாண்டி எதிர்கொண்டுதான் வந்திருக்கிறாங்க. ஆனா அந்த எதிர்கொண்டு வந்ததை வந்துட்டு நிலைநிறுத்திக்கிறதுலதான் முஸ்லிம் சமூகம் கவனம் செலுத்தாம போனது. பிற்காலத்துல வந்து மறுபடியும் சரிவை சந்திச்சிருக்கு. அதனால ஏறி இறங்கிதான் வரும். இப்ப இறங்கி இருக்கிறோம். இனி ஏற்றத்துக்கான காலம். இந்த ஏற்றத்துக்கான காலத்தை தான் நம்ம வந்து வடிவமைக்கணும். அது ஒரு சம்பவமாச்சா. இன்னொன்னையும் வந்து முக்கியமா முடிச்சிருவோம். அதுக்கு ஏன்னா நமக்கு இன்னொரு 5 நாள் தான் இருக்குது. அதுல வந்து ஓட்டோமன் கேலிஃபேட்டோட இந்தியாவில நடந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு பண்ணிடணும், சமகாலத்துக்கு வந்துடணும். இன்னொன்னு என்ன ஆச்சுன்னா, இந்த சிலுவை யுத்தத்துல வந்துட்டு போனவங்க, இந்த 200 வருஷம் 13 சிலுவை யுத்தங்கள் நடந்துச்சு பாருங்க. இந்த வந்துட்டு திரும்பி போனவன் சும்மா போகல. அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லி சொன்னா, இஸ்லாமிய நிலப்பரப்பு முழுவதும் சென்று அங்க இருக்கக்கூடிய பைத்துல் ஹிக்மா, தாருல் ஹிக்மா மாதிரியான பல்கலைக்கழகங்கள்ல இருக்கக்கூடிய புத்தகங்கள், முஸ்லிம் அறிஞர்களிடம் இருந்த புத்தகங்கள், இது எல்லாத்தையும் அள்ளிட்டு போனான். வெறுங்கையா போகல. முஸ்லிம்கள் கொண்டு வந்தது அதை காட்டிலும் எக்கச்சக்கமா, அதுக்கு நிகரே இல்லாத அளவுக்கான செல்வத்தை கொடுத்து, தங்கத்தை கொடுத்து கொண்டு வந்தாங்க. ஆனா இங்க வந்தவங்க நிறைய இந்த புத்தகங்களை வந்து கொண்டுட்டு போனான். ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் வந்துட்டு, நாடோடி சமூகமாக மலைகளிலும் காடுகளிலும் கழுதைகளோடும் ஒட்டகத்தோடும் வாழ்ந்த இந்த ஒரு இனக்குழு திடீர்னு வந்து இவ்வளவு பெரிய அறிவாற்றல் மிக்க சமூகமாக 2 பேரரசுகளையும் வீழ்த்தி ஏறக்குறைய 500 ஆண்டுகள் 600 ஆண்டுகள் உலகத்தினுடைய தலை சிறந்த அறிஞர்களை தரக்கூடிய அளவுக்கு இவங்களை மாத்துனது எது அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சாங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, உலகத்தினுடைய தலை சிறந்த அறிவுகளை எல்லாம் தன்னுடைய தாய்மொழிக்கு மொழியாக்கம் செய்து அதை வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு கல்வியாக கற்பித்தார்கள், ஆய்வை தூண்டிவிட்டார்கள், ஆராய்ச்சியை தூண்டிவிட்டார்கள்.
அந்த ஆராய்ச்சி தூண்டுதல் அவர்களுடைய மார்க்கமே அதை தூண்டி விடுகிறது. இறைவனின் பெயரால் நீங்கள் ஆய்வு செய்யுங்கள் என்ற கருத்து அங்க பதிக்கப்படுது. பட்டம் வாங்கணும், PhD முடிக்கணுங்கிறதுக்காக ஆய்வு செய்யறதுக்கு இல்ல. அல்லாஹ் சொல்றான், நான் ஆய்வு செய்யறேன், அல்லாஹ்வுடைய பெயரால நான் ஆய்வு செய்யறேன் என்கின்ற அன்பு பயிற்றுவிக்கப்பட்ட அதன் காரணமாக இவ்வளவு தலை சிறந்த அறிஞர் பெருமக்கள் உருவாகி வந்தார்கள். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதே வேலையை அப்படியே செய் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் யூரோப்பு ஃபர்ஸ்ட் இந்த ஏரியால இருந்தா வந்து படையெடுத்து வந்தது. சிலுவை யுத்தங்கள் நடைபெற்ற இடம் இங்க இருக்கக்கூடிய, இங்கதான் முக்கியமான ஜெய்தூனியா இருக்குது, ஜாமியா அல் காரவன் இருக்குது, ஜாமில் அஸ்கர் இருக்குது, பைத்துல் ஹிக்மா இருக்குது, தாருல் ஹிக்மா இருக்குது. இது எல்லாத்துல இருந்தும் அறிஞர் பெருமக்கள் அவர்கள் வீடுகள்ல வந்து எல்லா வீட்லயும் நூலகங்கள் இருக்கும். அந்த புத்தகங்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் இந்த ஸ்பெயினுக்கு பக்கத்துல சின்னதா ஒரு ஊர் இருக்கு, சிசிலி, அப்படி டொலேடோ அப்படின்னு சொல்லி அந்த ஊர். அங்க வந்து எல்லாத்தையும் லாட்டின் மொழிக்கு மொழியாக்கம் பண்ணாங்க. நல்லா கவனிச்சுங்க. ஆர்த்தடாக்ஸ் வந்து கிரேக்க மொழிக்கு மொழியாக்கம் பண்ணல, இங்கிலீஷினுடைய வாப்பான்னு சொல்லக்கூடிய லத்தீன் மொழிக்கு எல்லாத்தையும் வந்து அரபு மொழியிலிருந்து லத்தீன் மொழிக்கு மொழியாக்கம் பண்ணாங்க. அப்படி மொழியாக்கம் பண்ணதுல முதன்மையாக இருந்தது சில பாதிரிமார்கள் வந்து வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அதுக்கு இந்த மாதிரி இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கட்டடத்தை கட்டி டொலேடோ ஸ்கூல் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற அந்த இடத்துல இரவு பகல் பாராமல் எல்லா அரபு நூல்களையும் மொழியாக்கம் செஞ்சாங்க. அந்த மொழியாக்கம் செய்யும் போது சில அரபு வார்த்தைகளுக்கு லத்தீன் மொழியில வார்த்தைகள் இல்லாம போயிடுச்சு. அப்ப என்ன பண்ணாங்க? அரபு வார்த்தைகளே போட்டு விட்டாங்க. அரபு வார்த்தைகளே போட்டு விட்டு, உதாரணத்துக்கு இந்த கேமரா மாதிரி இன்னும் நிறைய வார்த்தைகள் சொல்லலாம். அதான் கேமராங்கிறது வந்துட்டு அரபு வார்த்தை, அங்க அதுக்கு வார்த்தை இல்லை. அப்ப அதையே வந்து போட்டு விட்டாங்க. இப்படி நிறைய லத்தீனுக்குள்ள அரபு மொழி பூந்துச்சு. ஏற்கனவே அங்க இருந்த ஸ்பெயின்ல இருந்த முஸ்லிம் ஸ்காலர்கள் அரபு மொழியும் லத்தீன் மொழியும் தெரிந்தவர்கள் இருந்தாங்க. அவர்களையும் துணைக்கு வைத்துக் கொண்டு எல்லா தலை சிறந்த நூல்களையும் லத்தீன் மொழிக்கு மொழியாக்கம் செஞ்சாங்க. இது எல்லா மொழி ஒண்ணு கூட விடல, ஒரு அறிஞர்களுடைய நூலை கூட விடாம எல்லாத்தையுமே லத்தீன் மொழிக்கு மொழியாக்கம் பண்ணாங்க. பாருங்க இந்த மாதிரியான நூல். இமாம் இப்னு சீனா அவருடைய புத்தகம் கீழே கொடுத்திருப்பாருங்க. Folios from Ibn Sina celebrated work Al-Qanun fi Tibb, known as the Canon of Medicine in Europe. It was translated into Latin in the 13th century and served as the principal textbook for medical students at several European universities until the 18th century. 18-19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த இப்னு சீனாவுடைய புத்தகம் லத்தீன் மொழியில் மொழியாக்கம் செய்யப்பட்ட புத்தகம் தான் ஐரோப்பிய பல்கலைக்கழகத்துல பாட புத்தகமா இருந்துச்சு. இதுக்கு அப்புறம் தான் அவங்க பல்கலைக்கழகத்தையே கட்டமைக்கிறாங்க. 11ஆம் நூற்றாண்டுல தான் ஆக்ஸ்போர்டே உருவாகுது. ஆக்ஸ்போர்டு உருவாகுது, கேம்பிரிட்ஜ் உருவாகுது. அது இந்த மாதிரியான பல்கலைக்கழகங்கள் எல்லாம் ஐரோப்பால கட்டமைக்கணுங்கிற சிந்தனையே எப்போ வருதுன்னா, இந்த டிரான்ஸ்லேஷன் ஒர்க் கொஞ்சம் கொஞ்சமா 1095 அதுக்கு முன்னால இருந்தே, கொஞ்சம் சிலுவை யுத்தத்துக்கு முன்னால இருந்தே ஒருத்தர் 2 பேர் இந்த வேலையை ஆரம்பிச்சாங்க. மாச மொழியாக்கம் பண்ணது சிலுவை யுத்தத்துல வந்துட்டு போனவங்க எடுத்துட்டு போன புத்தகங்களை வச்சு எல்லா துறைகளிலும் மொழியாக்கம் பண்ணாங்க. மொழியாக்கம் பண்ணி அந்த இந்த பிராந்தியத்தில இருந்து இந்த யூரோப்பினுடைய இந்த பிராந்தியம் இருக்கு பாருங்க, இதுதான் வந்துட்டு ஸ்பெயினுக்கு பக்கத்துல இட்டாலி, இந்த டொலேடோ, இந்த இடம் பாருங்க. இங்க மொழியாக்கம் பண்ணி இங்க இருந்துதான் அதனுடைய பாட புத்தகங்கள் முழு யூரோப்புக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது. இங்க கீழே இருந்து தெற்கே இருந்துதான் இங்க இருந்து முழுக்க வந்துட்டு ஃபுல்லா வந்து பாஸ் ஆகுது. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த பாடத்திட்டங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல வச்சு அதை உருவாக்கணும்னையும் தலை சிறந்த வல்லுநர்கள் ஸ்காலர்ஸ் எல்லாமே எங்க இருந்து உருவாகுறாங்கன்னா இங்க இருந்து ரோம்ல இருந்து இட்டாலியில இருந்து தான் வந்து ஸ்காலர்ஸ் பல துறை விற்பனர்கள் அடுத்து வந்துட்டு ஒரு 100 வருஷம் 200 வருஷத்துல உருவாறாங்க. எப்படி முஸ்லிம் உலகத்துல நடந்துச்சோ அதே மாதிரியான வேலைகளை 11ஆம் நூற்றாண்டு, 12ஆம் நூற்றாண்டு, 13 நூற்றாண்டுகள் கடையை தொடர்ச்சியா வந்து செஞ்சாங்க. அந்த வேலையை விடாம செஞ்சாங்க. மொழியாக்கம் பண்ணதுல அடுத்த கட்டமா ஆய்வுகளும் மேற்கொண்டாங்க. அந்த வேலை அங்க நடந்துட்டு இருக்கும் போது இங்க சிலுவை யுத்தத்துல மாட்டிக்கிட்டு இருந்துச்சு முஸ்லிம் சமூகம். சரி, சிலுவை யுத்தமாவது கொஞ்சம் முடிவுக்கு வர்ற நேரமா பார்த்து மங்கோலிய படையெடுப்பு வந்து இருக்கிற 1-2 சுத்தமா வந்து கபலீகரம் பண்ணிடுச்சு, அழிச்சிட்டு போயிட்டு டோட்டலி டெமாலிஷ் ஆயிடுச்சு. அதுதான் வந்து யூரோப்பியன் ரெனாய்சன்ஸ் காலம். 13ஆம் நூற்றாண்டுல இருந்து 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த 300 வருஷம் அறிவியல்ல, தொழில்நுட்பத்துல, இன்னும் இலக்கியங்கள்ல, சட்டத்துல, கலைகள்ல, அரசியல்ல, மனித வாழ்வுல ஐரோப்பா மறுமலர்ச்சி காலம்னு சொல்லுவாங்க பாருங்க.
இந்த மறுமலர்ச்சி காலத்துக்கான விதை, அறிவு விதை எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு சொன்னா, லாட்டின், அதாவது அரபு மொழியிலிருந்து லத்தீன் மொழிக்கு மொழியாக்கம் செய்யப்பட்ட நூல்கள் அதுக்கு மூல ஆதாரமாக விளங்குனுச்சு. அங்க அமைதியா இருக்குது ஐரோப்பால. இப்ப வந்துட்டு அமைதி நிலவுது. இஸ்லாமிய உலகத்துல மிகப்பெரிய போர்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த அறிவு செல்வங்கள் எல்லாம் அப்படியே அங்க பாஸ் ஆயிடுச்சு, அங்க பாஸ் ஆகி போயிடுச்சு. அப்படி போய் தான் ஃபர்ஸ்ட் 11ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டுலதான் முதல்ல பிரான்ஸ்ல வச்சு பாரிஸ்ல ஒரு ஹாஸ்பிட்டலை உருவாக்குனாங்க. இந்த பீமாரிஸ்தானை பார்த்துட்டு போய் பீமாரிஸ்தான் உருவாக்கி 500 வருஷம் கழிச்சு தான் ஐரோப்பால முதல்ல ஒரு ஹாஸ்பிட்டலே உருவாக்குது. ஒரு அரசாங்கம் ஒரு ஆஸ்பத்திரியை உருவாக்குங்கிற கான்செப்ட் போகுது. ட்ரஸ்ட்ங்கிறது அவுகாஃப் வக்ஃப பார்த்துட்டு தான் ட்ரஸ்ட் அவன் வந்து பேரை மாத்தி அறக்கட்டளை நம்ம வச்சிருக்கிறோம் பாருங்க. அந்த மாதிரி அந்த ட்ரஸ்ட்டுக்கு அங்க வச்சு அதை உருவாக்கக்கூடிய வேலையை பண்றாங்க. அரசு மருத்துவமனை நடத்தி அதுல வந்து அரசு மருத்துவம் இலவசமா இருக்குங்கிற கான்செப்ட் அவங்களுக்கு அப்பதான் போகுது. எல்லாமே இங்க இருந்து தான் போகுது. பேப்பர் தொழில்நுட்பம் அப்பதான் போகுது. ஸ்பெயின்ல மட்டும்தான் இருந்துச்சு. இப்ப இந்த சிலுவை யுத்தம் வந்ததுக்கு பிறகுதான் பேப்பர் கான்செப்ட் போகுது. இந்த பேப்பர் கான்செப்ட் போன உடனே என்ன பண்றாரு, ஜெர்மனில கூடன்பர்க் 14ஆம் நூற்றாண்டுல 15ஆம் நூற்றாண்டுல அச்சு இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறார். எல்லாம் இந்த மறுமலர்ச்சி காலம், இந்த 300 ஆண்டு காலம் மறுமலர்ச்சி காலம். ஐரோப்பா மறுமலர்ச்சி அடைந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐரோப்பியர்களுக்கு அறிவு கிடைச்ச காலம் வந்து இந்த 13ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டுலதான். அதுக்கான மூல ஆதாரமாக விளங்குனதுன்னா முஸ்லிம் நாடுகள்ல இருந்து எடுத்து செல்லப்பட்ட அறிவு செல்வம். அவன் இலக்கியத்துல சட்டத்துல எல்லாத்துலயுமே ஆய்வு செஞ்சு புதுசாவே எல்லாம் இன்னும் அந்த கிரேக்க மொழியில முன்னால இருந்த அந்த நுட்பங்களோடு எல்லாத்தையும் சேர்த்தே பண்ணாங்கன்னு வச்சுங்க. இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருந்தா கூட நீங்க கொஞ்சம் ஆய்வு செஞ்சீங்கன்னா டீப்பா புரிஞ்சுக்கலாம். அப்ப அது எல்லாத்தையும் பண்ணா கூட ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறதுலயே குறியா இருந்தான். புதுசா மனிதர்களை கொல்வதற்கான ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டுதான் அந்த என்ஃபீல்டு துப்பாக்கியை உருவாக்குனது. கப்பல்ல போகும்போதே எதிர்கப்பலை வந்து தீய வச்சு கொளுத்தக்கூடிய ஒரு வகையான ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிச்சது. இப்படி ஆயுத உற்பத்திகளை முழு கவனம் செலுத்துறாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சவங்க இன்னைய வரைக்கும் இந்த ஆயுத உற்பத்தியில தான் முழு கவனமா இருக்கிறாங்க பாருங்க. மனிதர்களை கொல்லுவதிலேயே குறியா இருப்பாங்க. அந்த ஆயுத உற்பத்தி கிடைச்ச உடனே என்ன பண்ணா, இனி ஸ்பெயினும் வீழ்த்தப்பட்டுருச்சு. 1495 முஸ்லிம்கள் கையில இருந்து ஸ்பெயினும் போட உடனேயும் இனி உலகம் முழுக்க போய் கொள்ளையடிக்கிறது அப்படின்னு கிளம்புனவங்க தான் கொலம்பஸ் வந்துட்டு தென் அமெரிக்காவுக்கு போய் இறங்கினாரு. வாஸ்கோட காமா இந்தியாவுக்கு கிளம்பி வந்தார். இந்தியால வந்து அதுல இருந்து கொள்ளையோ கொள்ளை. அது எத்தனை வருஷத்துக்கு, கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு இந்தியா, அதே மாதிரி ஆப்பிரிக்க நாடுகள், இன்னும் மலாக்கா தீவுல இருக்கக்கூடிய நாடுகள், இது எல்லாத்தையும் சுரண்டி கப்பலா லண்டனுக்கும் ஐரோப்பாவுக்கும் கொண்டு போய் சேர்த்து இன்றைக்கு பணக்காரர்களாக மாறி போயிருக்கிறாங்க. இது எல்லாம் நான் சொல்றேன்னு விட்டுருங்க, யாரெல்லாம் சொல்றாருங்கிறத நம்ம வந்துட்டு ஆதாரபூர்வமாக பார்க்க போறோம். அப்ப இதுதான் வந்து ரெனாய்சன்ஸ் காலம். அதனுடைய தொடர்ச்சி தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அதாவது தொழில் புரட்சின்னு சொல்றோம் பாருங்க. புதுசா ஏன்னா இதெல்லாம் எதுக்கு கண்டுபிடிக்கல அப்படின்னா பொருட்களை அங்க எங்குமா நகர்த்துறதுக்கு. அதுல வந்து சில ஆய்வுகள்ல மனித சமூகத்துக்கு மிக தேவையான விஷயமும் உபயோகமான விஷயத்தையும் கண்டுபிடிச்சாங்க. அது ஆனா உள்நோக்கம் எல்லாமே என்னவா இருக்கணும்னா, நான் வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடியவனா இருக்கணும், எனக்கு கட்டுப்பட்டவன் தான் உலகத்துல இருக்கணுங்கிறது ஒண்ணுதான் அவங்களுடைய உள்நோக்கமா இருக்கு. அதுக்கு வந்து இந்த சரி இது வந்து நீதி நியாயம், கொள்ளையடிக்கிறமே இப்படி திருடுறமே அதை பத்தி எல்லாம் கவலையே பட மாட்டான், எப்போதும் கவலைப்பட மாட்டான். ஆமா, இன்னைக்கும் கவலைப்படலாம புதுசா ஒப்பந்தம் உருவாக்கி வர்றதெல்லாம் பாருங்க. WTO உருவாக்கி வர்றது, குளோபலைசேஷன், வெஸ்டர்னைசேஷன் எல்லாமே பாருங்க உள்ளுக்குள்ள மிகப்பெரிய சதித்திட்டம் இருக்கும். அவனுடைய நலனுக்காக மட்டும்தான் உலகத்தையே வளைச்சு வச்சிருப்பான். நான் வாழணும், அதுக்கு நீ உதவி செய், நான் பார்த்து உனக்கு ஏதாவது போடுறேன். இதுதான் வந்து அவர்களுடைய கான்செப்ட். இன்னைக்கு நேத்து இல்ல, இது வந்து பலாயிரக்கணக்கான வருஷமா அப்படித்தான் இருந்திருக்கிறத உலக வரலாறு நமக்கு சாட்சி சொல்லுது. அதனால இன்றைக்கு பணக்கார நாடுகளாக இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அன்றைக்கு அடிச்ச கொள்ளைன்னா சாதாரண கொள்ளை இல்ல, அது எவ்வளவுலாம் அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு உண்டான வகுப்புகள்ல நம்ம அது வந்து பார்க்க போறோம். அப்ப இதுதான் வந்து இந்த முக்கியமா இந்த 2 வெப்சைட்டை குறிச்சுக்குங்க. இந்த புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் இதனுடைய முடிச்சிருச்சா நாளைக்கு அந்த என்னென்ன புக்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிறத, இது தொடர்பான என்னென்ன செய்திகள் உள்ளடக்கிய புக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இதுல muslimheritage.com historyofislam.com இது ரெண்டும் ஆத்தென்டிகேட்டடா இருக்கும். நீங்க ஆன்லைன்ல படிக்கிறதுக்கு, நெட்ல படிக்கிறதுக்கு இதுல எக்கச்சக்கமான, இப்ப நான் சொன்னதுல இருந்து அது இல்லாத செய்திகள், இன்னும் விரிவான செய்திகள், எக்கச்சக்கமான செய்திகள் இருக்குது. அதை வந்து நீங்க படிச்சுக்கலாம். அப்ப இதை வந்து மறுபடியும் ஞாபகத்தை வச்சுங்க. இந்த ஒரு விஷயத்த அறிவு டிரான்ஸ்ஃபர் ஆனிச்சு, அதாவது
இந்த ஒரு விஷயத்தை மட்டும், ஏன்னா இதனுடைய தொடர்ச்சியா தான் நம்ம வந்துட்டு நாளைக்கு பார்க்க போறோம். பிலிப் ஹிட்டினுடைய கான்செப்ட் மைண்ட்ல வச்சுக்கங்க. உலகத்துல வந்துட்டு முஸ்லிம்கள் அதிகாரமிக்க மக்களாக, மேன்மை மிக்க மக்களாக, அறிவாற்றல் மிக்க மக்களாக வாழ்ந்தார்கள். உலகத்தினுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்தார்கள். இது ஒரு கான்செப்ட். அந்த நேரத்துல அதை பார்த்து பொறாமைப்பட்டு, அதோடு மட்டுமல்லாமல் ஜெருசலத்தை மீட்டெடுக்கணுங்கிற படையெடுத்து வந்து சிலுவை யுத்தங்கள், 13 சிலுவை யுத்தங்கள் 200 வருஷம் நடந்திருக்கு. அதனுடைய தொடர்ச்சி அடுத்த கட்ட மிகப்பெரிய பாதிப்பு அடி பாக்தாது தரைமட்டமாக்கப்பட்டது. அப்பாசிய கிலாஃபத் 500 வருஷ அறிவு செல்வங்கள் எல்லாம் தீ வச்சு கொளுத்தப்பட்டது. அது டைகிரிஸ் யூப்ரட்டிஸ் நதிகளில போடப்பட்டுச்சு. இதனுடைய அந்த சிலுவை யுத்தத்தை வந்துட்டு பார்த்தோம். அதை மீட்டெடுத்த இதை பார்த்தோம். அப்ப இந்த சிலுவை யுத்தத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக சிலுவை யுத்தத்துல கலந்து கொண்டவர்கள் இஸ்லாமிய நிலப்பரப்புல இருந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் எல்லாத்தையும் அரபு மொழிக்கு மாற்றம் பண்ணாங்க. நம்ம இந்த பாலிமத் ஸ்காலர்ஸ்னு யாரையெல்லாம் பார்த்தோமோ எல்லாருடைய நூலும் லத்தீன் மொழிக்கு மொழியாக்கம் பண்ணிருக்குது. சரி, நீ நூலைத்தான் மொழியாக்கம் பண்ண, சரி, ஏன்டா பேரையுமா மாத்தணும்? இப்னு சீனாவை அவன் சீனான்னு அவன் வாயில என்ன வார்த்தை வரலையோ அவனுக்கு என்ன வார்த்தை வருதோ அந்த வார்த்தையை போட்டுருவான். நீங்க வத்தல குண்டுக்கு பாருங்க, பட்டல குண்டுன்னு போட்டு வச்சிருக்கான். இன்னைக்கும் வந்து அந்த பேர் அப்படித்தான் இருக்கும். அதே மாதிரி பரங்கிப்பேட்டைன்னு சொல்ல தெரியாது, போர்ட்டோ நோவோன்னு சொல்லி போர்ச்சுகீஸ்காரன் பேர் வச்சாம்பளுக்கு. அந்த மாதிரி அந்த ஊரை கூப்பிடுறது. இப்படி ஒன்னையும் வந்து அவனுக்கு வாயில வர்றப்ப நீ என்ன பேர் ஊர் பேரை சொல்ற, நான் சொல்றேன் இதான் ஊர் பேர் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் பேரை சூட்டக்கூடியது உலகம் முழுக்க அது நடந்திருக்குது. இப்னு சீனாவை அவன் சீனான்னு மாத்தினது, அபர் ரோஸ்ன்னு ஒருத்தரை மாத்துறது, அந்த லத்தீன் பேரை மட்டும் படிச்சோம் அப்படின்னு சொல்லி மூலத்தை கண்டுபிடிக்கிறது சிரமமா இருக்கும். அதனால இந்த தொடர்போடு படிச்சோம், யாருடைய நூல்கள் எல்லாம் மொழியாக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படிங்கறது படிச்சோம்னா அதை டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் மொழியாக்கம் பண்ணாங்க. ஒரு சமூகத்தை வளர்ச்சி அடைய வைக்கிறதா இருந்தா ஒரு ஜெனரேஷன் தியாகம் பண்ணணும். நம்ம நேரத்தையும் தியாகம் பண்ண மாட்டோம், பொருளையும் தியாகம் பண்ண மாட்டோம். சமூகம் மட்டும் வளர்ச்சி அடையும்னா எப்படி வளர்ச்சி அடையும்? அதனால எல்லாத்தையும் தியாகம் பண்ணா அடுத்த தலைமுறை வளர்ச்சி அடையும். அதுதான் நம்மளுடைய பொறுப்பா இருக்குது. இன்றைய ஜெனரேஷன் முஸ்லிம் சமூகம் கவனம் எடுத்து அடுத்த தலைமுறைக்கான கட்டமைப்புகளை முறையாக கட்டமைச்சுச்சுன்னா அடுத்த தலைமுறை இன்ஷா அல்லாஹ் 25-30 வருஷத்துல மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை வந்துட்டு காணும். ஆனா அதுக்கு தியாகம் வந்து கட்டாயம் தேவை. இதோட இன்ஷா அல்லாஹ் இன்றைய கிளாஸ் நம்ம முடிச்சுப்போம். நாளைக்கு வந்து இந்தியால விஷயங்களை பார்ப்போம். அதனுடைய தொடர்ச்சியா ஓட்டோமன் கேலிஃபேட் இருக்குது. அது வாய்ப்பு இருந்துச்சுன்னா பார்ப்போம், தொடர்ச்சியா பார்ப்போம். ஏன்னா இது இந்த 4-5 கிளாஸ் ரொம்ப முக்கியமான கிளாஸ். இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய இந்த சேவைகளை பொருந்தி கொண்டு நம்ம அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்துல நமக்கான ஈருலகிலும் மிகச்சிறந்த வாழ்க்கையை தரணும். வாட் இஸ் குருசேட் எக்ஸ்பிளைன் கிளியர்லி அப்படின்னு இருக்கிறாங்க. சிலுவை யுத்தங்கள், சிலுவையின் பெயரால் நடைபெற்ற யுத்தங்கள், அதான் வந்துட்டு குருசேட்ஸ். அது வந்து நீங்க டீட்டெயிலா போய் பாருங்க. சிலுவை யுத்தத்தை மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதா இருந்தா 3 மாசம் 6 மாசம் ஆகும். அவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்குது. அதை நீங்க போய் படிச்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.